யூதா எழுதிய பொதுவான நிருபம், யூதா எழுதிய பொதுவான நிருபம் 1, 2, 3 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இந்த பகுதியை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஆவியானவர் நம்மோடு ஆழமாய் பேசி வருகிறதை நான் உணர்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். ஆண்டவருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் அவருடைய திரு சித்தத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஒரு கணம் ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியுமான இந்த நற்செய்தி கூட்டங்களின் 3வது நாள் இரவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை தூத்துக்குடி ஊழியத்தில் கர்த்தருடைய பொதுவான ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் கடந்த இரவு முதல் நீர் பேசி வருகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய காதுகளை நீர் தூய்மைப்படுத்தும். பேசுவதற்கு நாவையும் என் இருதையும் என் சிந்தனைகளையும் உடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். இந்த இரவு நேரத்திலும் கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் உற்சாகத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்காங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த இரவில் கர்த்தர் எனக்காக பேசும், என்னோடு பேசும், என்னை கொண்டு பேசும், உயிர்ப்பிக்க பேசும், உயர்வடைய பேசும், உயர்வடைய பேசும், உருவாக்கப்பட பேசும், உன்னதங்களின் தெய்வீக வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள பேசும். ஆண்டவரே, இந்த சத்தத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அந்நிய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி நான் ஜெயம் எடுக்கிறேன். இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சந்தேகங்கள் தெளிவடையட்டும், அங்கே புதிய அனுபவங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, வசனங்கள் ஜோடி இல்லாமல் இராது. எந்தெந்த வசனங்கள் எங்கே பேசப்பட வேண்டுமோ, என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டுமோ, அது அடியானுக்கு நீர் தந்து என்னை பயன்படுத்த ஜெபிக்கிறேன். என் ஆவியை, என் ஆத்துமாவை, என் சரீரத்தை ஆண்டவர் பயன்படுத்தும். இந்த இடத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் உருவாக்கப்பட என் தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். தடை மாற்றும் தேவ கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இந்த 3வது நாள் இரவில் உங்களை பார்ப்பதில், உங்களோடு இணைந்து ஊழியம் செய்வதில் ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. நேரலையில் பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆமென். கரிசனையோடு தேவ வார்த்தைகளை கேட்டு உயிர்ப்பிக்கப்பட உங்களுக்கும் பயபக்தியாக இருந்து இந்த ஆராதனையில் இணைந்து கொள்ள கேட்கிறேன். அலட்சியப்படுத்தத்தக்க எவரும் ஆமென் நேரலையில் அமர வேண்டாம். கர்த்தருடைய தயை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. அப்போஸ்தலனாகிய யூதா பொதுவாக தன் நிருபத்தை எழுதும் பொழுது கடந்த இரவிலே நாம் படித்தோம் யாருக்காக அவர் எழுதுகிறார். 3 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்காக, 2 காக்கப்படுகிறவர்களுக்காக, 3 அழைக்கப்பட்டவர்களுக்காக எழுதுகிறார். அவருடைய நோக்கம் தேவ ஜனங்கள் அவருடைய ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், உணர்வடைய வேண்டும். இந்த காலை பொழுதிலே மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் நம்மோடு பேசினார். ரட்சிப்பை குறித்த அறிவு சபைக்கு உண்டாகணும்.
அவர் அந்த இடத்தில் 3ஆம் வசனத்தை அவர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், தெளிவாய் சொல்லுகிறார், உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து உள்ளவனாக இருக்கையில் என்கிறார். ஏன் பேசப்படுகிறது? அறிவதற்காக. ஏன் எழுதப்படுகிறது? அறிவதற்காக. அப்ப சபைக்குள் பொதுவான ரட்சிப்பை குறித்த அறிவு இந்த கடைசி காலங்களில் நமக்கு தேவை. ரட்சிப்பை குறித்த அறிவு நமக்கு தேவை. அதே 3வது வசனம் கடைசியில் சொல்லுகிறது, உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. 3ாவதாக சபைக்கு ரட்சிப்பை குறித்த உணர்வு தேவை. ஆமென். அறிவு எதற்கு, உணர்வு எதற்கு அப்படிங்கறத காலையில படிச்சிட்டோம். நீங்க வந்திருந்தா படிச்சிருக்கலாம். இனி உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. இன்றைக்கு கடைசியாக இன்று பகல் வேளை நாம் சொல்லி முடித்தோம், ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிற்கு பின் மறைந்திருக்கும் ரகசியங்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும், உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உன்னதமான தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. உண்மை. அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த மனிதனுக்கு ரட்சிப்பிற்கு பின்னே சில ரகசியங்கள் இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. நம்ம சும்மா ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர்? அம்மா, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, என் அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அண்ணன் தம்பி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பெருமை பாராட்டி கொள்வதற்கு அல்ல. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்குள் மறைந்திருக்கிற மகிமையான ஒரு அனுபவம் என்பது எபேசியர் 2:4 படி நம்முடைய மிகுந்த அன்பினால் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது தேவனுடைய அன்பு அவனில் வெளிப்படுகிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தேவனுடைய ரட்சிப்பை அடையும் பொழுது ஆண்டவருடைய அன்பின் எல்லைக்குள் அவன் வந்து விடுகிறான். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அன்பின் எல்லைக்குள் ஒருவன் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மறுரூபப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். மறுரூபப்பட. ஆண்டவர் எதையும் கட்டாயத்தின் பேரில் செய்கிறவர் அல்ல, அவர் அன்பின் நிமித்தம் செய்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்தது அன்பினார், அவர் அனுப்பப்பட்டது அன்பினார், தன் ராஜ்யத்தை நமக்கு தருவேன் என்று சொன்னது அன்பினார். பைபிள் சொல்லுது, தேவன் நம் பேரில் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்படிங்க. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய அன்பின் எல்லைக்குள் வந்துவிட்டாலே அவனது வாழ்க்கை மாற ஆரம்பித்து விடும். இது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும், அப்போஸ்தலர்களுக்கு தெரியும், தேவ ஊழியர்களுக்கு தெரியும், வேதம் கற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும். இதே காரியம் பிசாசுக்கும் தெரியும். ஒரு மனிதன் ரட்சிப்பின் எல்லைக்குள் வந்துவிட்டால் தேவனுடைய அன்பின் எல்லைக்குள் அவன் வருகிறான். ஒருவர் ரட்சிக்கப்பட்டவனாக மாறினால் தேவனுடைய அன்பின் வளையத்திற்குள் வருகிறான். அவரால் நேசிக்கப்படுகிற ஒரு வட்டத்துக்குள்ள வந்துடுறான். இது சாத்தான் மிகவும் நன்றாக அறிந்தபடியினால் மனிதனை ரட்சிப்பிற்கு நேராக விடாதபடி அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வான். அவனுடைய மிகப்பெரிய பணியே அதான். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்க, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருக்க, ஒரு தேசம் ரட்சிக்கப்படாமல் இருக்க, தன்னால் என்ன செய்ய முடியுமோ அவன் செய்துகிட்டே இருப்பான். ஏனென்றால் ஒருவர் ரட்சிக்கப்பட்டால், ரட்சிப்பு ஒரு வீட்டுக்குள் வெளிப்பட்டால் அவன் தேவனுடைய அன்பின் வளையத்திற்குள் வந்து விடுவான். புரியுதாங்களா? இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சத்துருவினால் வாரிக்கொள்ளப்படாததற்கு காரணம் ரட்சிப்பின் எல்லைக்குள் நின்று கொண்டிருக்கிறதுனால. இல்லைன்னா சில குடும்பங்கள் எல்லாம் என்னைக்கே காணாம போயிடும், என்னைக்கோ காணாம போயிருக்கும். நான் ஒரு முறை எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. ஒரு அசுத்த ஆவியினால் வாதிக்கப்பட்ட ஒரு 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 நபருக்கு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு சிலர் இருக்கிறாங்க, நம்முடைய திருச்சபையை சார்ந்த ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சும்மா பிசாசு பிடித்த அந்த நபரை முழங்கால் பிடியிட வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பிசாசு பார்த்து கேட்டேன், என் பக்கத்தில் ஒரு சில ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தார்.
அப்ப நான் அதை பார்த்து கேட்டேன், நீ இந்த மனிதனுக்குள்ள வந்தீங்கல்ல, வந்த இல்ல, என் பக்கத்துல இவன் நிக்கிறான் பாரு, இவன்கிட்ட போய் இந்த பிள்ளை எவ்வளவு மெலிசா இருக்கா, அவன் பார்க்கறதுக்கு நல்ல புசு புசுன்ட்டு இருந்தான். யாரு? விசுவாசி. அவன் சொன்ன, அவனாவது கொஞ்சம் தாக்கு பிடிப்பான், போய் என் பாவம் எவ்வளவு மெலிசா இருக்கா, பாவம் அவளால நடக்கவே முடியல, அவ்வளவு கஷ்டப்படுதா, அவன்கிட்ட போயிடுறேன். உடனே அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? முடியாதுன்னுச்சு. அவளுக்கு தொட என்னால முடியாது, அவளுக்குள்ள போக என்னால முடியாது. ஏன்? அவ இயேசுக்குள்ளா அப்படிங்க. அப்ப அந்த வார்த்தையை நான் கவனிக்கும் பொழுது, அவளுக்குள் ரட்சிப்பு வரும் பொழுது அவள் ஒரு வளையத்திற்குள் வருகிறான். அந்த குடும்பம் வந்துருது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆயிற்று எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். அல்லது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா உங்களுக்கு தெரியும். அல்லது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு போதித்து வருகிறேன். ஆனா இந்த ரட்சிப்பு என்கிற ஒன்றுக்குள் நான் வந்தவுடனே என்னுடைய எல்கை மாறுகிறது, என்னுடைய எல்லை மாறுகிறது. ஏதோ ஒரு வித்தியாசமான எல்லைக்குள் கர்த்தரனை கொண்டு வருகிறார். மகிமையான ஒரு எல்லைக்குள் கர்த்தரனை கொண்டு வருகிறார். யாரோ ஒருவர் நெருங்க முடியாத ஒரு எல்லைக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வருகிறார். அதுதான் அவருடைய அன்பு என்று சொல்லுகிற மகிமையான எல்கை. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இரவிலே ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிப்பிற்கு பின் தேவனுடைய அன்பு நம்மில் மறைந்திருக்கிறது. ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவர்களா என்று கேளுங்க. அவங்கள்ட்ட நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேளுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமா. பாஸ்டரா இருக்கிறதுனால ரட்சிக்கப்படணும்னு அவசியம் இல்லம்மா. ஆமா ஆமா, ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பாஸ்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் நான் கேட்டேன், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு. ஓகே. ஆம் என்று சொன்னால், ஆம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பின் வளையத்திற்குள் நீங்க இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இரண்டாவதாக, ஒருடைய ரட்சிப்பிற்கு பின் மறைந்திருக்கிற காரியத்தை நாம் படிக்க போகிறோம். அதனுடைய எபேசியருக்கு எழுதிய நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்தை ஒரு கணம் திருப்ப கேட்கிறேன். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம், அதனுடைய 5வது வசனத்தையும் எழுதுகிறவர்களுக்கு சொல்றேன், 8வது வசனத்தையும் எழுதிக்கிடுங்க. 5வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் எழுதிக்கொள்ளுங்க. இந்த 2 வாக்கியமும் காலையில நம்ம படிச்சோம். 5வது வசனத்தின் கடைசி பகுதியும் 8வது வசனத்தின் முதல் பகுதியும் படிக்க போகிறோம். படிக்கலாமா? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரைட். 8ஆம் வாக்கியம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமென். ஒரு மனிதனில் தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படுமேயானால் அங்கே மறைந்திருக்கிற இன்னொரு காரியம், அவர்கள் ரட்சிப்பு கிரியையினால் உண்டாகிறது அல்ல. ஒரு நாளும் ரட்சிப்பு கிரியையினால் உண்டாகிறது அல்ல. நம்ம பாஸ்டர் சொல்லுவார், நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா வேதம் வாசிங்க, ஆராதனைகளுக்கு ஒழுங்கா வாங்க, தசம பாகம் கொடுங்க, ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுங்கள் என்றெல்லாம் நம்மை சொன்னாலும், தினமும் 8 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் நம்முடைய ஜெபம் குறைவுள்ளது. ஆமாவா இல்லையா? நம்முடைய ஜெபம் குறைவுள்ளது. ஆனால் பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபையினால் தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார், அது கிரியையினால் உண்டானது அல்ல. மறுபடியும் இந்த பகுதியை நான் ஒன்று படிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள், ஆமென், 7ஆம் வசனம் படிக்கிறேன், நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவருடனே கூட உட்காரவும் செய்தார்,
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்ட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டார். நீங்கள் செய்த எதனாலும் உண்டானது அல்ல. அப்ப பைபிள் சொல்லுதெல்லாம் விசுவாசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். காலையில 2 வித்தியாசம் சொல்லி கொடுத்தேன். 5ஆம் வசனத்திலே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படி இருக்கு. 8ஆம் வசனத்திலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இருக்கு. தேவனுடைய கிருபையும் எனது விசுவாசமும் இணையும் பொழுது ரட்சிப்பு என்னில் வெளிப்படுகிறதுன்னு காலையில படிச்சோம். ஆனா இந்த விசுவாசம் இருக்குல்ல, ஆண்டவர் கிருபை தந்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசித்ததுனால தானே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அப்ப என்னுடைய கிரியை பலன் இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன் ஆண்டவர் கிரியையை கணக்கில் எடுக்கவில்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த உலகத்திலே செய்யப்படுகிற எந்த கிரியையும் ஆத்தும ரட்சிப்பிற்கு பயன்படாது. நம்ம செய்கிற எந்த கிரியையும் ஆத்தும ரட்சிப்பிற்கு பயன்படாது. அதனால இதை செய்தால் மோட்சம், இதை செய்தால் மோட்சம், இதை செய்தால் ரட்சிப்பு, இதை செய்தால் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு கிரியை இந்த பூமியில் இல்லை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஒன்று தேவனுடைய கிருபை மட்டுமே. அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஏன் ஆண்டவர் கிரியையை நம்பல? ஆண்டவர் ஏன் கிருபையை மட்டும் பேஸ் பண்ண, ஏன் கிரியையை பேஸ் பண்ணல அப்படின்னு நம்ம கேட்டா அதுக்கு ஒரு காரணத்தை வச்சிருக்கிறார். என்ன செய்யறார் தெரியுமா? ஆமென். 9ஆம் வசனத்தை படி தம்பி. ஒருவரும் பெருமை பாராட்டப்பட்டபடிக்கு நாம் அது கிரியையினால் உண்டானது அல்ல. அழகா எழுதி வச்சிட்டார். நான் யார் ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? தசம பாகம் கொடுத்ததுனால தான். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? நான் ஆலயத்துக்கு இடம் கொடுத்ததுனால தான். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்ததுனால தான். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? கீபோர்டு வாங்கி கொடுத்ததுனால தான். இப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் கரெக்டா வச்சிட்டார். பிடிச்சதே பிடிச்சார், சங்கில பிடிச்சிட்டார். ஆண்டவர் சொன்னா கிரியையை பேஸ் பண்ணி ரட்சிப்பை பூமியில் கொடுத்தால் அதிகமா கொடுக்கிறவன் பெருமை பாராட்டுவான். சில எருமைகள் எல்லாம் பெருமை பாராட்டும். வாழ்க்கையில ஒழுக்கம் கிடையாது, ஆனா பாஸ்டருக்கு தாராளமா கொடுப்பான். ஜெபத்திலே கலந்து கொள்வது கிடையாது, தாராளமா பணம் கொடுப்பான். இவன் எல்லாம் பெருமை பாராட்ட நேரிடும். ஏன்? அவன்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, தாராளமா கொடுப்பான். கொடுத்துட்டு சொல்லுவான், இந்த ரட்சிப்பு என் கொடுத்ததுனாலதான். அப்ப மனிதனில் பெருமை வராதிருக்கும்படி தம்பி நம்ம செய்கிற எதையுமே கணக்கில் எடுக்கலாமா? அல்லேலூயா. இதெல்லாமே நம்ம செய்ய வேண்டிய கடமை தவிர ரட்சிப்பிற்காக செய்கிறது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பிற்கு நம்ம செய்கிற எதுவுமே கணக்கு வராது. ஒன்று அவர் நம்மேல் வைத்த அன்பு, இரண்டாவது அவர் மேல் வைத்த கிருபை. அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க எல்லாம் ரொம்ப உன்னதமானவர்கள் இருக்கட்டுமே, அது கணக்கு வராது, கணக்கு வராது. பாஸ்டருடைய மகள் கணக்கு வராது, பாஸ்டருடைய மனைவி கணக்கு வராது, பாஸ்டருடைய அப்பா கணக்கு வராது, கணக்கு வராது. நான் ஒன்னு சொல்றேனம்மா, இயேசுவின் தாயாகிய மரியாள் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றதினால்தான் தேவனுடைய சித்தத்திலேயே இணைய முடிந்தது. அல்லேலூயா. ஆனா அந்த அம்மாவினிடத்தில் கிரியை இருந்தது. ஒரு கன்னிகையின் இடத்தில் வந்தாள். அந்த இடத்தில் நீங்க கவனிக்கணும், தூய்மையாய் வாழ்ந்த ஒரு பெண்மணி, த ஹோலி லைஃப், ஒரு பரிசுத்த வாழ்க்கை. ஆனா பைபிள் சொல்லுது, என்னதான் இந்த உலகத்திலே சாட்சி உள்ளவர்களாய் இருந்தாலும் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நம்முடைய ஜீவியம் மட்டுமல்ல, நம்முடைய கிருபை, தேவன் கொடுத்த கிருபை தான். கிருபை பெற்றதுனாலதான் அந்த ஸ்திரீயினால் தேவ சித்தத்தை செய்ய முடிந்தது.
அதனாலதான் பரிசுத்தவான்கள் வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாங்க, என் மேல கிருபையாயிரும் ஆண்டவரே. சொல்லுங்க அந்த வார்த்தை, என் மேல கிருபையாய். ஒரு முறை கூட சொல்லுங்க, என் மேல கிருபையாய். இந்த கிருபை தான், அதுதான் எழுதுறிய என்னுடைய வாழ்வின் ரட்சிப்பிற்கு உதவியா இருக்கு. கிருபையை குறிச்சு பாடணும், கிருபையை அறிக்கையிடணும், கிருபையில சந்தோஷப்படணும். நிறைய சொல்லலாம். ஆதி திருச்சபை அதிகமா தேவ கிருபை பெற்றுக்கொண்டது. தேவ கிருபை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணத்தை சொல்லுவேன். ஒரு வசனத்தை எடுங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம். எபேசியரை விட்டு இப்ப வெளியே வந்துடாதீங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய 23ஆம் வசனத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது, என்னங்க, தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு. எதுல சந்தோஷப்பட்டாங்க? கிருபையில சந்தோஷப்பட்டாங்க. அப்ப நம்முடைய திருச்சபையில் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று என்ன? அந்த சபையில கிருபை இருக்குப்பா, அந்த ஊழியத்துல தேவ கிருபை இருக்குப்பா, அந்த தேவ மனுஷனோடு தேவ கிருபை இருக்குப்பா, அந்த குடும்பத்தில் தேவ கிருபை இருக்குப்பா. இப்ப நாங்க ஒவ்வொரு வாரமும் குறைந்தது ஒரு 3-4 மேடைகளை கால் மிதிக்கிறோம். ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. சிலர்லாம் மனுஷ ஜென்மத்திலேயே சேர்க்க முடியாது. சில ஆட்களை எல்லாம் உண்மையிலே ஏன் ஆண்டவரை இவனையெல்லாம் போடாம வச்சிருக்கு அப்படின்னு சில நேரத்தில் நாங்கள் புலம்பிட்டு இறங்கி வருவோம். வேற வழி இல்லை, பொறுத்து தான் ஆகணும். உங்களை சொல்லல, சிலரை சொன்ன. பல தரப்பட்டவர்களை நம்ம இந்த உலகத்தில் பார்க்கிறோம், பல தரப்பட்டவர்களை பார்க்கிறோம். சில இடங்களுக்கு நம்ம போயிட்டோம்னா ஏண்டா போனோம்னு இருக்கும். சில இடத்துக்கு போனோம்னா இனி இங்க செத்தாலும் சரி வரவே கூடாதுன்னு தீர்மானத்தோட இறங்கி வருவோம். இனி என்ன வந்தாலும் சரி, அன்னைக்கு தேவ மனுஷன் இனி என் முகத்தை நீ பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கி வரணும். ஏன்னா அவ்வளவு தாக்கம் இருக்கும் அங்க. காரணங்கள் பல, அதுவும் நீங்க அறிய வேணும். ஆனா சில இடங்களுக்கு போயிட்டோம்னா இறங்கவே மனசு இருக்காது. பலிபீடத்தில் இருந்து மணிக்கணக்கா பேசலாம். நான் இதுவரைக்கும் 13.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி இருக்கோமா நிறுத்தாம. இறங்கவே முடியாது. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தை தாராளமாய் இருக்கும். ஏன் தெரியுமா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேனே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரிடத்தில் பேச உட்கார்ந்த எவ்வளவு நேரம் பேசுவீங்க? அவ்வளவு போறதே தெரியும். வெறுப்புடைய உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் பிரதர் ஹவ் ஆர் யூ நல்லா தான் இருக்கும் சொல்லிய பார்த்து போயிருவேன். அப்ப அந்த இடத்துல கிருபை பெற்றவர்களோடு தேவன் பேசுவதற்கு என்ன செய்கிறார்? அதிக நேரம் எடுக்கிறார். அவரை போலத்தானே நம்மளையும் படைச்சிருக்கிறார் இல்லையாமா? அவரின் சாயலின்படி தானே நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அவருடைய சுபாவம் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கிற சில சுபாவங்கள் அவர்கிட்ட இருக்கும், எல்லாம் இருக்காது. என்ன நம்ம இடையில பேப்பையிலுக்கு பின்னால போயிட்டோமே, அதனால அவன் கேரக்டர் உள்ள நுழைஞ்சதுனால சில சுபாவங்கள் அவரிடத்தில் இருக்கும். ஆமாவா இல்லையா? என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? சரிதானம்மா? நம்மிடத்தில் இருக்கிற சில சுபாவங்கள் ஆண்டவரிடத்தில் இல்லை. அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவர் அல்ல, ஆனால் நம்மிடத்தில் அது இருக்கிறது. எத்தனை திருவிருந்து தாண்டியாச்சு, இன்னாலும் இருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் கவனிக்கும் பொழுது அவர்கள் தேவ கிருபையை கண்டு என்ன செய்தார்கள்? சந்தோஷப்பட்டார்கள். கிருபையை குறித்து சந்தோஷப்பட்டதனால சபைகளில் அதிகமாக தேவ கிருபை வெளிப்பட ஆரம்பித்தது. நீங்க நல்லா கவனிக்கணுமா, நம்ம சபையில எதை முக்கியப்படுத்துவோமோ அது நம்ம சபையில இருக்கும். எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கணும். சில சபைகளில் வசனத்தை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. அந்த சபையில ஏறினா இறங்கவே முடியாது, அவ்வளவு வசனம் மழையா இருக்கு. சில சபைகளில் ஆராதனையை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. அந்த சபையில நிறுத்தவே முடியாத ஆராதனை. சில சபையில தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களுக்கு முக்கியப்படுத்துவாங்க. அந்த சபையில போன சரளமாய் வெளிப்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். அது அவர்கள் எதை முக்கியப்படுத்துகிறார்களோ அது அவர்கள் நடுவில் வெளிப்படும். அதுதான் உண்மை.
ஆனா ஆதி திருச்சபையை குறித்து வேதத்தில் படிக்கும் பொழுது கிருபையை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அப்ப அவர்கள் சந்தோஷப்படுகிற ஒன்றென்ன? தேவ கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளே, அமை தோத்திரம், ரட்சிப்பிற்கு பின் தேவ கிருபை இருக்கிறது. கிருபை இல்லாம ஒரு ரட்சிக்கப்பட முடியாது. கிருபை இல்லாம ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட முடியாது. இப்ப நிறைய பேரு அமை தோத்திரம் என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர், எனக்கு கிருபையே இல்ல பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு எந்த கிருபையும் தரல பாஸ்டர் இப்படிம்பாங்க. சிலர்லாம் சில நேரங்களில் சிலர் பண்ற சேட்டை கேள்விக்கெல்லாம் வித்தியாசமா இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டதோடு சரி பாஸ்டர், எனக்கு கிருபையே இல்ல பாஸ்டர். ஐயா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கனாலே கிருபை வந்த பிறகுதான் ரட்சிப்பே வரும். இந்த இடத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த இடத்தில் கிருபை பெறாத ஒருவர் கூட இல்லை. உங்கள்கிட்ட போய் சொன்ன பாரு, பூசணிக்கு விழுந்த பன்னிக்குட்டி இருந்த மாதிரி. இந்த இடத்துல கிருபை பெறாத ஒருவர் கூட இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்குமானால், ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்ற நிச்சயம் எனக்கும் இருக்குமானால், தைரியமா நான் சொல்லுவேன், நான் கிருபை பெற்றவன். நான் யார்? கிருபை பெற்றவன். சொல்ல முடியுமா உங்களால? ஏமா, உங்க குடும்பம் கிருபை பெற்ற குடும்பமா? உன் பிள்ளைகள் கிருபை பெற்றவர்கள். ஆமே, அல்லேலூயா. கிருபை பெற்ற கிருபையை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். கிருபை அமீன் உள்ளவர்களை வாழ்த்தணுமா இல்லையா? பரலோகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வந்தார். அவர் வந்து மரியாளை பார்த்த உடனே என்ன சொன்னார்? கிருபை பெற்றவளே. அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? வாழ்க, நீர் வாழ்க, உன் குடும்பம் வாழ்க. கிருபை பெற்றவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கணும், வாழ்த்தணும், சபிக்க கூடாது. கிருபை பெற்றவர்கள் வாழ்த்துதலுக்குரியவர்கள். மரியாளை பரலோகம் வாழ்த்தியது. பரலோக பிரதிநிதி வாழ்த்தினார், பிரதான தூதன் வாழ்த்தினார். அவர் கிருபை பெற்றவர்கள். இன்னைக்கு அநேக நேரத்தில் ஆண்டவருடைய தயவின் கிருபையை பெற்ற அநேகரை நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்த்துவதற்கு பதிலாக என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம், குறை சொல்லுகிறோம், அற்பமாய் பேசுகிறோம், குற்றப்படுத்துகிறோம். அதான் தப்பு. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னா கிருபை பெறாமல் அவனால் ரட்சிக்கப்பட முடியாது. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே சொல்லணும், ரட்சிக்கப்பட்டவர்கள் தனிநபர் சொல்லணும், நான் கிருபை பெற்ற ஒரு பாத்திரம். ஆம், அது யாரும் உங்க தலையில கைய வச்சு என் மகளே உன் மேல கிருபை இருக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நிச்சயம் எனக்கு இருக்குமானால் தைரியமா இன்னைக்கு ராத்திரி நான் சொல்லணும், நான் கிருபை பெற்ற ஒரு பாத்திரம். சரி, இல்ல பாஸ்டர், யாருமே என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, நீங்க மட்டும் வந்து என்ன கிருபை பெற்றவர்கள்னு சொல்றீங்க, கிருபை பெற்றவன்னு சொல்றீங்க. என் குடும்பத்தில் நான் பகைக்கப்படுகிறேன், என் சமுதாயத்தில் நான் பகைக்கப்படுகிறேன், என் சபையார் என்ன பகைக்கிறாங்க, மற்றவங்க எங்களை அற்பமா நினைக்கிறாங்க. பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், ஆனாலும் என்ன அற்பமா நினைக்கிறாங்க. நீங்க மட்டும் கிருபை பெற்றவர்கள், நீங்க வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்றீங்க, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க தைரியமா சொல்றேன், உலகம் உங்களை பகைப்பது ஆச்சரியம் இல்லை. புரியுதா இந்த வார்த்தை? உங்களை உலகம் பகைக்காமல் இருந்ததுதான் ஆச்சரியம். எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க, பகைக்கத்தான் செய்வாங்க. உங்களை பகைக்கிறது ஆச்சரியமே கிடையாது. பகைக்காம இருந்தாதான் ஆச்சரியம். உன்னை உலகம் பகைக்கலைன்னா ஒரு ரட்சிப்பை சந்தேகப்படணும், சந்தேகப்படணும். உங்களை உலகம் பகைக்கவில்லை என்றால் உங்க விசுவாச வாழ்க்கையை சந்தேகப்படணும், அந்தரங்க ஜீவியத்தை சந்தேகப்படணும். ஏன்னா பிசாசு தனக்கு சாதகமானவர்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். ஹலோ, டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். சில ஆட்கள் ஆராதனைக்கு வருவாங்க, 10 மணிக்கு ஆராதனை, அழகாக ஒரு 9, 10:45, 11 மணிக்கு அப்படி ஜாலியா உள்ள வருவாங்க. வந்து கொஞ்ச நேரத்தில் கத்தருக்குள் நித்திரை அடைந்து விடுவார். அப்புறம் கூட்டம் முடிச்ச உடனே பாஸ்டர் தட்டி எழுப்பி வெளியே அனுப்புவார்.
அப்ப பிசாசு சொல்லுவான், சரி இவன் வெளியே இருக்கிறது ஒண்ணுதான், உள்ள போறது ஒண்ணுதான், அவன் பாட்டு உறங்கிட்டு போறான் விடு அப்படின்னு. அவ்வளவுதான். பிசாசுக்கு தெரியும் கோயிலுக்கு போகிறதுனால அவன் தப்பிக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, அவன் விழிப்பா இருந்தாதான் தப்பிக்கொள்ளுவான். இது பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் அநேகர் வசனம் கேட்க பிசாசு விட மாட்டான். ஏன்னா அவன் உயிர்ப்பிக்கப்படுவான் அவனுக்கு தெரியும், அவன் வாழ்க்கை மாறும் என்று அவனுக்கு தெரியும், அவன் ஜீவியம் கட்டப்படும் என்று அவனுக்கு தெரியும், அவன் பாவ உணர்வடைவான் அவனுக்கு தெரியும், வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளுவான் என்று அவனுக்கு தெரியும். அதனால வசனத்தை கேட்க விட மாட்டான். அல்லேலூயா. டிவி முன்னால இருக்கட்டும், கொசு உள்ள போய் குடும்பம் நடத்தி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிடும். எவ்வளவு நேரம் அவன் தூங்காம இருப்பான். ஆனா பிரசங்கத்துக்கு முன்னால் அவனால் தாக்கு பிடிக்கவே முடியாது. அது அப்படித்தான். நான் சொல்லி வருகிறது புரிகிறது என்றால் ஒரு அல்லேலூயா சொல்லலாம், தவறல்ல. தேங்க்யூ. அப்ப இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனிதனுக்குள் ரட்சிப்பு இருக்கிறதோ அந்த மனிதன் யார்? கிருபை பெற்றவன். அந்த கிருபையில் சந்தோஷப்படுங்கள், அந்த கிருபை பெற்றவர்களை என்ன செய்யுங்கள்? வாழ்த்துங்கள் அப்படிங்கிற. கிருபை பெற்றவர்கள் வாழ்த்து. ஏன் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்? நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேனே, ஆண்டவரே நாங்க எவ்வளவோ கிரியை செய்கிறோம், அங்க எவ்வளவோ கிரியை செய்கிறோம், காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றோம், வேதம் படிக்கிறோம், எவ்வளவு கடினமான நேரத்திலையும் ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம். எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறது, என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு கொடுக்கிறாங்களா இல்லையா? உண்மையா கொடுக்கிறாங்களா இல்லையா? தசம பாகம் கொடுக்கிறாங்களா இல்லையா? ஆண்டவருடைய சித்தம் செய்கிறாங்களா? ஆண்டவரே பின்ன ஏன் இந்த கிரியை நீங்க கணக்கில் எடுக்கல? ஆண்டவர் சொன்னார், ஒன்று, ஒருவனுக்குள்ளே பெருமை வந்துவிடுமானால் தேவனே அவனுக்கு சத்துருவா மாறிடுவார். கிரியையை ஒரு மனிதனை கிருபையை பேஸ் பண்ணி ஆண்டவர் தனது ரட்சிப்பை வெளிப்படுத்தினால் அங்கே என்ன வந்துடும்? பெருமை வந்துவிடும். பெருமை வந்துவிடும். பெருமை வந்துவிடும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு மட்டும் கிரியையினால் உண்டானது அல்ல, கிருபையினால் உண்டானது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்தில் ஆரம்ப ஒரு முறை நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே நான் ஊழியத்தில் நான் பார்த்திருக்கேன், நல்ல பயன்படுகிற ஊழியர்களை, பயன்படுகிற விசுவாசிகளை, ஊழியத்தில் ரொம்ப தீவிரமா இருக்கிற விசுவாச பிள்ளைகளை பார்த்தா ஒரு காலத்துல அவன் உண்மையில ஊரே சொல்லி இவன் உருப்படவே மாட்டான். அப்படி உள்ளவனையா பார்த்து கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்து, நம்ம பழைய ஒரு பாட்டு இருக்கு, ஞாபகம் இருக்கான்னு, என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா அடிமை உமக்கே இனி நான். பாடுறவனே கேட்கான், நான் போய் என்னையா தேடு நீ. பாடுறவருக்கு சந்தேகமா போயிடுச்சு, என்னையா தேடுனே, என்னையா ரட்சிக்க வந்தே. அதாவது நம்மை உலகம் நம்பவில்லை என்பது ஆச்சரியம் கிடையாதுங்க, நம்மளை நம்ம நம்பாததான் பெரிய விஷயம். ஹலோ, மறுபடியும் சொல்றேன், உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளலை, உலகம் என்னை நம்பல, உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரே அப்படி நம்ம சொல்றதெல்லாம் விஷயமே இல்லம்மா. பாதி வேற நம்மளையே ஏற்றுக்கொள்ளல, நம்ம எல்லாம் எங்க ஜோம் பண்ணி நடக்க சும்மா கடை, என்னையே நம்ம நம்பலையம்மா. ஆனா உண்மையில சொல்றேன், இந்த நம்பிக்கை இல்லாதவர்களை தானே கர்த்தர் தேடினார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூடனே இருக்கிறார். யார் சொல்றது? கர்த்தர் சொன்னார். உடனே இவர் சொல்லுது, அவர் கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்கு, சும்மா கிடையும். ஆண்டவர் சொல்லுதாரியா கர்த்தர் உன் கூட இருக்காருன்னு நான் நம்ப மாட்டேன் போல. ஏன்? என் குடும்பத்தில் நடக்கிற சில நிகழ்வுகளை கவனிக்கும் பொழுது என்னோடு கர்த்தர் இருக்கிறதுக்கு எந்த அறிகுறியே இல்லை. காய்ச்சல் இருந்த அறிகுறி இருக்கு, ஒரு நடுக்கம் வருது இல்ல, ஆமனே, காய்ச்சல் இருந்தா ஒரு அறிகுறி இருக்கு, வாய் கசப்பு வருதா இல்லையா, ஒரு காய்ச்சலுக்கு கூட அறிகுறி இருக்கு. ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறி இல்லையே, எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு, ஒரு மார்க்கமா தான் இருக்கு.
அதனாலதான் அவர் சொல்றார், நீர் கூட இருக்கிறன்னு சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீர் பாதி நேரம் உசுப்பேத்துறதுலயே இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு என்ன சீண்டி விட்டுருது. நான் படாத பாடு பெரிய பாடா இருக்கு, ஆனா நாம நம்ப மாட்டேன். ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னை தான் நம்பாதவர்களை தான் கர்த்தர் தேர்வு செய்கிறார். நான் இந்த இடத்துல கவனித்த ஒரு காரியம், இந்த இடத்துல கிரியையை சார்ந்து கொள்ளாமல் கிருபையை சார்ந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். இயேசு ஒரு முறை, நான் கொஞ்சம் அப்புறமா சொல்றேன், நான் சொல்லி வந்ததை, இயேசு ஒரு முறை ஒரு ஊமையை சொல்றார்ல. 2 பேர் ஆலயத்துக்கு போறாங்க. ஒருத்தர் உள்ளார போய் தசம பாகம் கொடுக்கிறேன், உபவாசம் பண்றேன், காணிக்க போடுறேன், ஊழியத்துக்கு போறேன் எல்லாம் சொல்றான், எனக்கு கிருபை யாருன்றான். அவன் அதெல்லாம் சரி, நான் ஆசீர்வதி. ஒருத்தர் வெளியில நின்னுட்டு என்ன பண்றான், ஆண்டவரே என்று தேவ சமூகத்திற்கு நேராய் தன் முகத்தை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார். ஒருவன் கிரியையை சார்ந்து ஆலயத்தில் நிற்கிறான், ஒருவன் கிருபையை சார்ந்து ஆலயத்தில் நிற்கிறான். இவங்க 2 பேரிலையும் யார் நீதிமானாக்கப்பட்டவனாய் புறப்படுகிறான்? கிருபையை சார்ந்து கொள்கிறான். ஒரு அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த உலகத்தில் எதை செய்தாலும் அது என் கடமை. என்னை ஆண்டவர் ரட்சித்தது அவன் கிரியையினால் அல்ல, கிருபையினாலே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், நீங்க வாழ்க, நீங்க வாழ்க. உங்க மேல என்ன இருக்கு? கிருபை இருக்கு. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு வாட்டி சொல்லுங்க, நீங்க வாழ்க, கர்த்தருடைய கிருபை உங்க கூட இருக்கு. ஆமென், அல்லேலூயா. கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நீ போ. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. நித்திய ஜீவனை நான் இயேசுவெல்லாம் சாய்ந்திடவே. ஈகமதில் வேறு எமக்காரும் இல்லை, இயேசுவெல்லாம் சாய்ந்திடவே. ஈகமதில் வேறு எமக்காரும் இல்லை. கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதரா. கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதரா. கிருபை இதே, தேவ கிருபை. எல்லாரும் சேர்ந்து தாங்கி நடத்தியதே இயேசு
சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரென்ன வியாதியும் வேதனையும் வைத்தியரா. வார்த்தையினால் அவர் தீர்த்தாரென்ன வியாதியும் வேதனையோ இயேசுவல்லா சாய்ந்திடவே இகமதில் எமக்காரும் இல்லை. இயேசுவல்லா இயேசுவல்லா சாய்ந்திடவே கிருபைதே 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 தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரென்ன வியாதியும் வேதனையோ வைத்தியரா. வைத்தியரா இயேசுவல்லா சாய்ந்திடவே சாய்ந்திடவே இகமதில் வேறெமக்கார் இல்லை. கிருபைதே தேவ கிருபைதே கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரந்தரமேங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பர. அருயிரந்தரமேங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமோ வழி நடந்தே அவரது எல்லா பிள்ளைகளும் ஜெபத்தோடு கிருபைதே தேவ கிருபைதே கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தை அப்படிப்பாக விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். விசுவாசத்தை நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தை நிலைத்திடவே. அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம்.
Siala Baribi, Daraba Tirabalaba, Udiribi Siam Darabaribi, Udaraba Tirabalaba, Rabaka Tirabalaba, Udiribi Siam Tarabari Balaba Tiraba, Udaraba Tirabalaba, Rabalaba Tirabalaba, Udiribi Rabalaba Gaduribia, Anega Ulanda Yelumbugai, இன்னைக்கு ராத்திரி உயிர்ப்பிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். உரிவிரா துணா கரபலவகுது உடரப திரபலபரபலப கத்திரபல உடிரிவிதனா சியாம் தரபரிபலபஸ் ஓரமன மகதுனியாம் ஓரமலதன மலமஸ் ஓரியாம் தரப கத்திரிவிதபஸ் உரபலபஸ் சியாம் தரபரிபலப கத்திர ரட்சிப்பு பலன் கொள்ளணும், ரட்சிப்பு உறுதிப்படணும், ரட்சிப்பு பலனடையணும், ரட்சிப்பு உயிர்ப்பிக்கப்படணும். Ora manashiam tarabalaba. Uribira bahuduniyam darabari. Kirbe. 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 Urabalaba shiam darabari balabatu. Urabalaba shiam darabari balabatu. Urabalaba shiam darabari balabatu. Urabal tirabalaba shiam darabari balabatu. Urabalaba shiam darabari balaba katirabalaba ura. Ora mashi. Rabalaba udiri shiam darabari. Rabalaba shiam darabari balabatuna. Udaraba tiribiraba shiam darabari balaba katirabalaba. Udaraba diribilaba shiam darabari balaba katirabalaba. Hallelujah. கிருபையே உன்னதமான தேவனே, இந்த இரவிலும் தொடர்ந்தும் ஆண்டவர் எங்களோடு பேசும். நம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் ரட்சிப்பிலே கிருபையை சார்ந்து கொண்டார்? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இருந்தே கிரியை செய்கிறவர்கள் இருந்தார்கள், இருக்கத்தான் செய்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து கிரியை செய்கிறவர்கள் இருந்தார்கள். நீதியாய் கிரியை செய்கிறவர்கள், நியாயத்தின்படி கிரியை செய்கிறவர்கள், சத்தியத்தின்படி கிரியை செய்கிறவர்கள், ஆண்டவர் விரும்புகிறபடி கிரியை செய்கிறவர்கள் இருந்தார். ஆனா ஆத்தும ரட்சிப்பில் ஆண்டவர் ஏன் கிரியையை சார்ந்து செயல்படவில்லை? வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்னே மனிதன் பெருமை பாராட்டாதிருக்கும்படி. அல்லேலூயா. அவ்வளவுதான். அப்ப ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஊழியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் இருதய அகந்தை பெருமை வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் சரி, உலகத்தில் எவ்வளவு மேன்மை அடைந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், வரக்கூடாத ஒன்று, நம்மிடத்தில் நெருங்கக்கூடாத ஒன்று பெருமை. அந்த ஒன்றும் மனிதனுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாம் செய்கிற எந்த கிரியையையும் ஆண்டவர் கணக்கிலே எடுக்கல. ஆமென். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு வேணாலும் ஆண்டவருக்கு செய்யலாம், ஊழியத்துக்கு செய்யலாம். அதெல்லாம் ஆத்துமத்திற்கு அடுத்த காரியத்தில் கணக்கிடவே படாது. அதற்கும் ரட்சிப்பிற்கு என்ன கிடையாது, சம்பந்தமே இல்லை.
அதற்கும் ரட்சிப்பிற்கும் அல்லேலூயா அல்லேலூயா சம்பந்தமே. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். இது ரட்சிப்பிற்கு அடுத்த ஒரு காரியம். நம்முடைய வாரம்மா சாரி உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஒரு ஃப்ரேமுக்குள்ள நிக்கிறோம் இல்ல, அதுதான் மறந்துட்டேன். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு ஒண்ணு கவனிக்கணும். ரட்சிப்பை கவனிச்சோம். கிரியை அல்ல கிருபை. ஒன்னு சொல்றேம்மா, 5 ரூபாய் போட்டாலும் சரி, 50 ரூபாய் போட்டாலும் சரி, 50 லட்சம் போட்டாலும் சரி, என் மேல் விழுந்த கடமை, அவ்வளவுதான். அதில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. காரணம், ஆண்டவர் தராமல் எதுவும் நாம் கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். நம்ம வீட்டு பக்கத்திலேயே கை கால் விளங்காதவன் நிறைய பேர் இருக்கான். அவர்களை அவ்விதம் இருக்க உன்னையும் என்னையும் உயிரோடு சுகத்தோடு பலத்தோடு வச்சிருக்கார். இதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது தம்பி. கர்த்தர் நமக்கு தந்த கிருபை, அவ்வளவுதான். ஆண்டவர் தராமல் எதுவும் நாம் செய்யவில்லை. நம்ம மேல விழுந்த கிருபை மட்டுமே. ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதெல்லாம் நம்ம மேல் விழுந்த கடமை. இது ரட்சிப்பிற்கு அடுத்த காரியத்தில். அதே நேரத்தில் அழைப்புக்கு வருவோம். ஒரு கணம் எடுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். நீங்க நல்ல வசனம் கேட்கிறீங்க. கர்த்தர் உங்க மேல கிருபையாய் இருப்பாராக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். நாம் வசனமே சொல்லலையே. தோக்கலை யாரும் வெடிக்கப்படாது. என்ன அரப்பு சப்பீரும் வச்சு 1 கொரிந்தியர். நான் இது வேண்டான்னு வச்சா நீங்க என்ன செய்வியா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுங்க. அதனுடைய 26வது வசனத்திலிருந்து படிங்க பார்க்கலாம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. இப்போ நம்ம ரட்சிப்பை பார்த்தோம். அதுல கிரியை இல்லை, கிருபை இருக்கிறது. நான் முதல்ல எதை பார்த்தேன்? ரட்சிப்பை பார்த்தேன். அதுல கிரியை இல்லை, என்ன இருக்கு? கிருபை இருக்கு. இப்ப இரண்டாவது எதை நான் பார்க்கிறேன்? என்னை தேவன் அழைத்த அழைப்பை பார்க்கிறேன். அந்த அழைப்பை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுது? பாசிமா, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. யோசிச்சு பார்த்தேன். அழைக்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் யார் இல்லை? ஞானிகள் அநேகர் இல்லை. அப்ப ஞானிகள் இல்லை என்று சொல்ல முடியாது, அநேகர் இல்லை. அப்போ இருக்கிற 100 பேர்ல 80% லூசு பயலும், 20% விவரம் உள்ளவன். ஆனா நீங்க அதுல எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும் இல்லையா? அப்ப கவனிக்கணும். ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. 2 வல்லவர்களும் இருக்காங்க, ஆனா அநேகர் இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. பிரபுக்கள் இருக்கிறாங்க, அநேகர் யார் தான் இருக்காங்க? ஒன்றும் இல்லாதவர்கள் தான் இருக்கிறார்கள். கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அழைப்பை பார்ப்போம். முதல்ல ரட்சிப்பை பார்த்தப்போ கிரியைக்கு வேலை இல்லை, எதுதான்? கிருபைதான். அதனாலதான் பரிசுத்தவான்கள் என் ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை நல்லது என்று சொன்னார்கள். அதனாலதான் எப்பவுமே ஆவிக்குரிய சபைகளில், உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, கிருபையை சார்ந்தவர்களைத்தான் மதிக்கப்படுவார்கள். ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என் சபைக்கு வந்த ஒரு நன்றாக படித்த ஒரு நபர் என் சபையை விட்டு போயிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் நம்ம சபையிலிருந்து ஒருத்தர் அவரை வழியில சந்தித்து இருக்கிற, லைவ்ல போறதுனால உரிமையோட சொல்லலாம். சார், நீங்க ஏன் நம்ம சர்ச்சுக்கு இப்ப வர்றதில்லை? அங்க நம்ம மரியாதை இல்லை. என்னது? நான் சொன்னேன், பிரதர், டாக்டர் வந்தாலும் பிரதர், கலெக்டர் வந்தாலும் பிரதர், சார்னு கூப்பிட போக மாட்டேன். சார்னு கூப்பிட, சாருங்க இரும் பள்ளிக்கூடத்தில், இங்க ஏதரா சாரு? சபையில ஏது சாருன்னு உன்னை எனக்கு சாராக்குனதாரு?
நீங்க சொல்ல மாட்டியா வஞ்சகம்? கை தூக்கி வரலே இல்லையா? ஏன் எனக்கு ஒன்ன சார் ஆகினதாரு? என் கலெக்டர் ஆபீஸ்ல, டாக்டர் ஆஸ்பத்திரியில் நான் சார் எல்லாம் அங்க சாருங்கிறாங்க. இங்க பிள்ளை, இங்க தெய்வ பிள்ளை. நம்முடைய ஆஸ்தி அந்தஸ்து பணம் இதெல்லாம் செருப்பு களத்து போடுகிற இடத்துல போட்டுட்டு வேணும் உள்ள வாரது. இயேசு சொன்னார், சிறு பிள்ளையை போல் ஆகாதிருந்தால். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. படிச்சீங்கல்ல, சொர்க்கத்துக்கு போமே எடுத்துட்டு போவியா? அப்படின்னா நான் என்னத்துக்கு ஒன்ன மதிக்கணும்? அதாவது நித்தியத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் எது உனக்கு? வயசுக்கு மரியாதை உண்டு, தடையே கிடையாது. ஆனா பணத்திற்கு மரியாதை இல்லை. இல்லை, நம்ம கொடுக்க தொடங்கணும்னு வைங்க, பாஸ்டர் வாழ்க சொல்லி முடிச்சிருவாங்க. அப்ப இந்த இடத்தில் நீங்க கவனிக்கணும், ஆண்டவர் கிரியையை சார்ந்து நிக்கல, கிருபையை சார்ந்து நிக்கிறார் ஆத்தும ரட்சிப்பிற்கு. அதே நேரத்தில் இன்னொரு கோணத்தில் நம்ம படிச்சோம்னா, தேவனுடைய அழைப்பை பார்க்கும் பொழுது அழைப்பிலே ஒரு வித்தியாசம் இருக்கு. அழைக்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் யார் அதிகமா இல்லை? ஒன்று, அஞ்ஞானிகள் இல்லை. ரெண்டு, வல்லவர்கள் இல்லை. மூன்று, பிரபுக்களும் இல்லை. அநேகர் இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கா. எல்லாரையும் சொல்ல முடியாது. அப்ப ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணீங்க? உலகத்தில் உன்னதர்கள் இருக்க நீர் கூட்ட எல்லாரையும் பார்த்தா 10 காசுக்கு பயன்படாத தானே கூப்பிட்டுருக்கீங்க. நான் என்ன வச்சு சொல்லுதேன்? உங்களை சொல்லதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. என் வீட்டில் என்னை விட படித்தவர்கள் இருக்கிறான். எங்க அண்ணன் 11வது வரை படிச்சிச்சு, ஒரு அக்கா 10வது வரைக்கும் படிச்சிச்சு, அடுத்த அக்காவும் 10வது வரை படிச்சிச்சு, அடுத்த அக்காவும் 10வது வரை படிச்சிச்சு, நான் 9வது வரைக்கும் படிச்சேன். உண்மையா கூப்பிட்டு இருந்தா எங்க அண்ணனை தான் கூப்பிட்டு இருக்கானு. அவன் தான் எங்க வீட்டிலேயே அதிகமா படிச்சவன், கேட்டுட்டு தான் இருப்பான், அதிகமா படிச்சவன். சரி, அக்கா மாதிரிலையாவது ஒரு ஆளை படிச்சிருக்கான், அவன் 2nd லெவல், நம்ம தான் 3rd லெவல் ஆச்சே. ஆண்டவருக்கு எனக்கு தேவை ஒரு லூசு பே, உன் குடும்பத்திலே ஒன்னதான் அப்படி ஒரு லூசா பார்த்தேன் வாழ நீ ஊழியத்துக்கு. நான் சொல்ல புரியுதாம்மா? ஆண்டவருடைய அழைப்பை நீ கவனி. தேவனுடைய அழைப்பை கவனிக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம், இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை, பிரதர் வாங்க ஊழியம் சொல். எனக்கெல்லாம் அறிவே இல்லை பாஸ்டர், அதாம்டா உன்னை கூப்பிட்டேன். பிரதர் வாங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு போவோம். ஞானம் இல்ல பாஸ்டர், அறிவில்ல பாஸ்டர், திறமை இல்ல பாஸ்டர். உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆமா, எனக்கே இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. என்ன இருந்திருந்தா அவர் என்ன செய்திருக்க மாட்டார், கூப்பிட்டு மாட்டார். உன்னை போய் கூப்பிடுவாராடா? அப்புறம் என்ன? இல்லாததுனாலதான் உன்னை கூப்பிட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு இதை செய்வ திராணி இல்லை, இருக்கட்டுமா. ஆண்டவரே எனக்கு இதை செய்ய கிருபை இல்லை, இருக்கட்டுமா. ஆண்டவரே இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது, அதற்கான பின்னணியும் இல்லை, வா. அப்ப ஏன் ஆண்டவருடைய அழைப்பிலே தேவன் இப்படி ஒரு மனப்பாங்கு வைத்திருக்கிறார்? அடுத்த வசனத்தை படிமா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி வரலேலூயா. வராமே. சும்மா கொஞ்ச நேரம் சிந்திக்க யோசிப்போம், சிந்திக்க பேசுவோம். ஒரு வாத்தியார் வேலைக்கு போகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க பாப்போம். டிகிரி முடிச்சிருக்கணும் முதல்ல. 2 பிஎட் ஆர் எம்எட் படிச்சிருக்கணும். அடுத்து எக்ஸாம், நெட் எக்ஸாம், அது டெட் எக்ஸாம் முடிக்கணும். அடுத்து தற்சமே இப்ப எல்லாம் வேலை கிடைக்கணும்னா பைசாவும் வேணும் போல இருக்கு. சரி, அதெல்லாம் பொதுவா லைவ்ல போறதுனால சொல்றேன், பைசாவும் வேணும் போல. இதெல்லாம் இருந்தாலும் சிலருக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க.
நமக்கு அனுபவம் இல்லை. ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்து வாசலுக்கே போக அருகது கிடையாது. ஹெட் மாஸ்டர் பார்த்தோம்னா விஷம் வச்சு கொண்டு போடுவான். நம்ம இவ்வளவு திறமை இருந்தாதான் நமக்கு என்ன செய்யணும், போகணும். சரி, போலீஸுக்கு போறதுக்கு யாராவது இருக்கீங்களா ஐயா? அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களாம்மா? என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும்? எவ்வளவு படிச்சிருக்கணும்? 10th படிச்சிருக்கணும், 10வது படிச்சிருக்கணும். அதுக்கு லாயக்கு இல்லையாடா? சரி பரவாயில்ல, 10வது படிச்சிருக்கணும். அடுத்து ஹைட் இருக்கணும். தேர்வில் எழுத்துல தேர்வில் பாஸ் ஆகணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். மெடிக்கல், ஆமா தோத்துறான் பாவியா, மெடிக்கல்ல பாஸ் ஆகணும். அதுக்கு மேலதான் உள்ள போக முடியும். இப்பவும் சிலர் சொல்றாங்க கொஞ்சம் காசும் தேவைப்படும் போல இருக்கு இதுலயும். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு திறமை வச்சிருக்கார் இல்லையம்மா? ஆனா தெய்வம் ஒரு மனுஷனை ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுகிறதற்கான குவாலிபிகேஷன் படிப்போமா? நீங்க இப்ப படிச்சீங்கல்லம்மா, அதை ஒரு வாட்டி கூட தம்பி படிக்கும்போ ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொள்வதற்கான குவாலிபிகேஷன் படிப்போமாமா? ரெண்டாவது அவர் படிக்கிறத நீங்க நோட் பண்ணிக்கிடணும். ரெண்டாவது அவர் படிக்கிறத அப்படிமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்ட நீ லூசு பயலா இருந்தா போதும். கவனிச்சலாமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து லூசு பயலா இருந்தா போதும். இப்ப சிலர் நினைக்கிறான் அப்ப நான் ஓகே. அவங்கள சொல்லப்படாது, நானும் இருக்கேன்னு சொல்ல, நானும் இருக்கேன். ஏன்னா ஆண்டவர் இப்ப சிஸ்டர் சொன்னாங்க இதெல்லாம் இருந்தா போலீஸ் ஆயிடலாம், நீங்க சொன்னீங்க இதெல்லாம் இருந்தா வாத்தியாரா மாறிடலாம் அப்படின்னு நீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இப்ப நான் சொல்ல போகிற காரியம் இருந்தா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகிவிடலாம். முதல்ல நீ லூசு பயலா இருக்க. ஹலோ, எல்லாரும் இல்ல. அக்கா ஒரு மாதிரி பாக்குறா. இல்ல என்னையா நீ சொன்ன? நான் சொல்லலக்கா, பவுல் சொல்லி இருக்கார். பவுல் சொல்லி இருக்கார். ஒன்று, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகள். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? பைத்தியம். அடுத்து பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்பர் 2, ஏலத்தவன். இந்த ஊர்ல என்ன சொல்லுவீங்க? எங்க ஊர்ல சொல்லுவாங்க எந்திரிச்சு நிக்க ஏலத்தவன் பாக்க. இந்த ஊர் அந்த தமிழ் உங்களுக்கு புரியுமா? புரியாது. நீங்க ஏல காம்பிய, அது சரியாகும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழே வருவோம் ஐயா. தெம்பு இல்லாதவன், கரெக்ட் வேர்டு, தெம்பு இல்லாதவன். அதானே 40 நாளா கோலியாத்து வெளியே வந்து இறங்கி வாழ, நீ இறங்கி வாழ டெய்லி கூப்பிடுதான். இவன் என்ன செய்யா? நேர வீட்டில் போய் அம்மா ஒரு கப்பு காப்பி போடு. யாரு? அங்க வெளியே கேட்க இறங்கி வாழ, நீ ஒரு பாயசம் வைமான. இந்த ஆளு 40 நாளா இதுதான் செய்யறான். ஆண்டவர் செலக்ட் பண்ண ஆளை பாரியா. அவன் ஏன் அப்படி ஆனாங்கிறது பிறகு. ஆனா தேவன் தெரிந்து கொண்ட அந்த விதங்களை கவனிமா. அவன் பலவான் முன்னாடி நிக்கிறான், பலனற்றவன தேவன் தனக்கென்று எடுக்கிறான். அப்ப இந்த இடத்துல ஒன்னு புரிஞ்சுக்கோமா, உன்னை வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், வா நான் உன்னை பயன்படுத்துவேன் உன்னை கூப்பிடுறது நியாயமா படுதா இல்லையா? நீங்க எதனால இந்த ஊழிய நான் செய்ய மாட்டேன், இந்த ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன், இந்த சுவிசேஷத்துக்கு வரமாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன் நீ ஏன் சொன்ன? நான் பலகீனமானவன், நீ பலகீனமான. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ தான் எனக்கு வேணுங்கிறார். அதாவது உன்னுடைய பலகீனம் எதுதோ அதுதான் உன் பலமே. புரியலையோ? நம்முடைய பலகீனம் எதுவோ அதுதான் நம்முடைய பலன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்சம் கழிச்சு நான் இதை விளக்கமா சொல்லி தருவேன். ஒன்று யாரா இருக்கணும்? லூசு பயலா இருக்கணும். ரெண்டாவது தம்பி என்ன சொன்ன? தெம்பில்லாதவனா இருக்கணும். அடுத்த வார்த்தைமா, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும். இழிவானவைகள் எப்படிங்க? ஒரு முறை கூட
இழிவானவைகளையும். யாருமே இதுவரையில மரியாதை கிடைக்காத ஒருவனா இருக்கணும். இழிவானவன். இழிவானவன் அந்த வார்த்தை உங்க ஊர்ல இதுக்கு வேற ஏதாவது மாற்று வார்த்தை வச்சிருக்கீங்களா? அது எது போதுமானே? இல்ல நம்ம புரியுற மாதிரி வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? தம்பி சொன்ன மாதிரி தெம்பில்லாதவன், இழிவானவர்கள், அங்கீகாரம் இல்லாதவர்கள் அப்படி சொல்லலாமா? இவனை கூட்டு வீட்டுக்குள்ளே எவனும் அங்கீகரிச்சதில்லை, அவன் போறான் கிடக்கிறான். அங்கீகாரம் இழந்தவர்கள், இழிவானவர்கள். தாவீதை எடுங்க, சமையல் இருந்து என்ன கேட்கிறார்? உன் வீட்டுல பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடு, அவங்க கூட நான் பேசணுங்கிற. அவனை தவிர மீதி எல்லாரும் என்ன செய்யறார்? காரணம் என்ன? இந்த கழுதை என்ன சாதிக்க போகுது? அப்ப மற்றவர்களுக்கு இருந்த அங்கீகாரம் தாவீதுக்கு இருந்துச்சா இல்லையா? இல்ல. ஆண்டவர் சொன்னார், அங்கீகாரம் இழந்தவர்கள் எனக்கு வேணும். அப்ப இன்றைக்கு ராத்திரி வேளை நீங்க அதுக்கு செட் ஆவீங்களா இல்லையா? ஆம் என்றால் ஆமீன் சொல்லலாம். அல்லேலூயா. நீங்க அதுக்கு செட் ஆவீங்களா இல்லையா? இப்ப சொல்ல அப்ப பரவாயில்லையே, என்கிட்ட எல்லா ஃபிட்னஸும் இருக்கு, எல்லா லூஸ். ரெண்டாவது தெம்பு இல்லாதவன். அடுத்து நான் என்ன சொன்னேன்? அங்கீகாரம் இல்லாதவர்கள், மரியாதை இல்லை, அவ்வளவுதான், இழிவானவர்கள். அடுத்து அற்பமா எண்ணப்பட்டவைகளையும். அது இதுக்கு விளக்கம் வேணுமாமா? தோத்திரம். அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாக்கெட்ட பாருங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை இருக்கு, வா மண்டையில இல்ல கையில இல்லை. முதல்ல சொன்ன பைத்தியம், ரைட், மண்டையில இல்லை. ரெண்டு, உடம்பு இல்ல, உடம்புல இல்லை. அடுத்து 4 பேருக்குள்ள மரியாதை, அதுலயும் இல்லை. சரி, பையிலையாவது ஒரு 10,000 ரூபாய் வச்சிருப்பான, அதுலயும் இல்லை. அடுத்து பாரு, இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப இல்லை 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 என்று சொல்லுகிற, நான் சொல்லுகிற இல்லை என்கிற வார்த்தை தான் எனது வாழ்க்கையே மாற்றக்கூடிய மந்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், உண்மையா சொல்லுதம்னே, நீ உனக்கு மட்டும் சிலது இருந்திருக்கும்னா கர்த்தர் உன்னை நிராகரிச்சிருப்பார். உனக்கு ஒண்ணு இல்லாததுனாலதான் நீ ஆண்டவருக்கு வேணும். அதனாலதான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு இல்லாமைய கர்த்தர் வச்சிருப்பார். கரெக்டாச்சு. இது மட்டும் என் வாழ்க்கையில எனக்கு எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்கிறேன் பாஸ்டர், இதுல மட்டும் மாற்றம் வர மாட்டேங்குது. அதுல மாற்றம் வந்திருந்தா இதுவரைக்கும் இதுக்கு முன்னால நீ காணாம போயிருப்ப. அதுல மாற்றம் வராது. சில இல்லாய்மைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆமா, அப்போஸ்தலன் பவுல், அவருக்கு சரீரத்தில் ஒரு பலகீனம் இருக்கு. ஆண்டவரிடத்தில் போகிறார், ஐயா எனக்கு இந்த பலகீனம் ஒரு முள்ளா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, என் சரீரத்தில் ஒரு முள் இருக்கு, சுகம் இல்லை, நிறைய வார்த்தை இருக்கு, பிரசங்கம் இருக்கு, ஆனா சவுண்டா பேச என்னால முடியல. அநேகர் சொல்றாங்க அவருடைய பார்வையில பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்றாங்க. பார்வையில பிரச்சனை இருந்து, ஏன்னா ஆண்டவர் முதல் அவரை சந்திக்கும் பொழுது பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறார். அவருடைய கண்களில் இருந்து என்ன விழுகிறது? ஒரு செதில் விழுகிறது. அதுக்கு பிறகு அது நாள்பட அது பலகீனமா தான் இருந்திருக்கு. இந்த முள் எனக்கு வேண்டாங்கிறார். ஒருவேளை அவருடைய கண் பார்வை பலகீனப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறார். ஆனா அந்த பலகீனத்தை ஆண்டவர் மாற்றலையே. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாத, பலகீனம் அப்படியே இருக்கட்டும், என் கிருபையும் கூட இருக்கட்டும். பலகீனமும் இருக்கு, அதை மேற்கொள்ளுகிற கிருபையும் இருக்கு. அப்ப கிருபை வரணும்னா சில பலகீனம் எல்லாம் இருக்கணும். ஹலோ, அல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத கிருபை இருக்கணும்னா எனக்குள்ள சில பலகீனம் இருக்கணும். அதனாலதான் சிலரை சில பலகீனத்தை எடுக்காமே வச்சிருக்கா. இது மட்டும் இருக்கட்டும்டா, இது மட்டும் இருக்கட்டும், இந்த பிரச்சனை மட்டும் உன் வீட்டுக்குள்ள இருக்கட்டும்டா. அது இருந்தா கிருபை இருக்கும், காப்பாத்திடுவார் அந்த கிருபை. சில பலகீனங்கள் தான் நம்ம குடும்பத்தில் கிருபை இருப்பதற்கு காரணம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு?
ரொம்ப வருஷமா ஜோம் பண்ணுகிற சில காரியத்துல மாற்றமே வரலையே. வராதுங்கல, வரக்கூடாதுன்னு பண்ண. பவுலுக்கே வரல, பவுலுக்கே வரல. ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தா என்ன சார்ந்து இருக்க மாட்டான், கூகுள்ல நோண்டிட்டு போயிருவான். ஆமா, கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா டேபை எடுத்து முன்னால வச்சுட்டு கூகுள்ல இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருவான். கண்ணு தெரியலன்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை ஒன்னும் பார்க்க முடியல, படிக்க முடியல, தயவு செய்து எனக்கு சொல்லி தாருங்கன்னு ராத்திரி தேவ சமூகத்தில் இருப்பான். எப்போ ஆண்டவரை சார்ந்து இருப்பான். அதனால் ஆண்டவர் எல்லாம் சரியாத்தான் செய்திருக்கார், ஒரு குழப்பம் வரல. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணமானவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தடவை கல்யாணம் ஒரு தடவை. நீங்க உங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க. உங்க மனைவிய பிரதர், உங்க மனைவிய ஒண்ணு சிந்திச்சு பாருங்க. இப்ப போய் ஏன் ஞாபகப்படுத்தியா? நீ உன்னுடைய கேரக்டருக்கு அப்படியே எதிர்மறையா இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? ஆமான்னு சொல்ற மட்டும் கண்ணை முடுங்க எல்லாரும். பிற வீட்டுல போய் அடி விழுந்துராம கண்ணை மூடிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுனே. இருக்கா இல்லையா? நேர எதிர்மறையா தான் இருக்கும். இப்ப பலர் என்ன கேட்கிறாங்க, இப்படியா கேட்டேன்ப்பா, ஆண்டவர் என் ஜெபத்தை கொஞ்சம் கூட மதிக்கல, ஒரு வார்த்தையாவது என் கஷ்டத்தை புரிஞ்சாரா? நான் எவ்வளவு அக்கறையா ஜோம் பண்ணேன். 21 days எத்தனை முறை உருப்படியா ஒருத்தர தாரு ஆண்டவரேன்னு வாசம் பண்ணேன். இப்படி ஒரு பேப்பையில போய் தந்துட்டேன். நான் இந்த சனியனையா கல்யாணம் பண்ண? சிலுவையில இயேசு சொன்னதை எத்தனை முறை, ஏன் என்னை கைவிட்டி என் பிராணநாதா? இல்லையா? இல்ல நான் சொல்றேன் இல்லைன்றியா? நேனு ஆண்டவர் விரும்புகிற துணை தருகிறவர் அல்ல, ஏற்ற துணை தருகிறவர். உனக்கு எது சூட் ஆகணும்னு தெரியும், அதை கரெக்டா தருவார். ஸ்பீடா போற புருஷன் டிரைவர் வேகமா போனா குடல் வெளியே வருகிற ஒரு மனைவியை கொடுப்பார். 60க்கு மேல போனா அவளுக்கு வாந்தி வரும், பேதி வரும். இவனுக்கு மெதுவா போனா எல்லாம் வரும், அவளுக்கு ஸ்பீடா போனா. இப்போ ரொம்ப வேகமா போனா ஆபத்து ஆண்டவருக்கு தெரியும். அதனால வாந்தி வர்ற மாதிரி ஒரு பஞ்சாதியை கொடுப்பார். அவன் காலில் இருக்கிறது இல்லடா பிரேக்கு, இடது பக்கம் சீட்ல இருக்கிறதாக்கும் பிரேக். இவன் வேகத்தை கொஞ்சம் கூட்டம் நில்லு இறக்கி விடணும் விடுச்சு. பாத்தியா? கரண்ட் பணம் எகிரிடும். ஆண்டவருக்கு தெரியும் இந்த பயில மொத்த வருமானம் 25,000 ரூபாய். புதாவு ஏசியை போட்டு சுத்துவான். அதனால ஏசி பிடிக்காத ஒரு மனைவியை கொடுப்பார். இவன் எந்திரிச்சு போடுவா, அவ எந்திரிச்சு ஆஃப் பண்ணுவா. இவன் எந்திரிச்சு போடுவா, அவ எடுத்து இல்லைன்றியா? ஏய், கரெக்டா இருக்கும், தும்பு மாறாது, கரெக்டா இருக்கும். அப்ப நீங்க சொல், இதான பிரச்சனை. நான் நினைச்ச மாதிரி இல்ல. அக்கா என்ன சொல்ற, நான் நினைச்ச மாதிரி இல்ல. அண்ணன் என்ன சொல்ற, நான் நினைச்ச மாதிரி இல்ல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, நான் நினைச்ச மாதிரி நடந்திருக்கு. நீ நினைச்ச மாதிரி இல்ல, நீ நினைச்ச மாதிரி இல்ல. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? யாரோ ஒருத்தர் நினைச்சமா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்ப என்ன சொல்லணும்? தள்ளுறதா? நோ, தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே வரமாட்டீங்களா? நிறைய பாதிக்கப்படுதீங்களோ? இப்ப என்ன செய்யணும்? எல்லாவற்றுக்காக என்ன செய்யணும்? கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணுமா? ஸ்தோத்திர சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் இந்த இடத்துல பலகீனன் தான் வேணும், இந்த இடத்துல இல்லாதவன் தான் வேணும், இந்த இடத்துல ஞானம் இல்லாதவன் தான் வேணும், இந்த இடத்துல அறிவில்லாதவன் தான் ஈவன். ஏன்னா எல்லாருமே கர்த்தரை சார்ந்து நிற்பாங்க. காரணம் சொல்றேன். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. விரும்புற துணையா ஏற்ற துணையா? சொல்லுங்க. விரும்புற துணையா ஏற்ற துணையா? இனி குறை சொல்லக்கூடாது, இனி குறை சொல்லக்கூடாது, இனி குறை சொல்லக்கூடாது.
இது கல்யாணமும் அல்ல, குடும்ப முகாமும் அல்ல, புரியறதுக்கு சொல்றேன். உங்க கையை எப்படி எடுங்க, எப்படி எடுங்க, இப்படி எடுங்க, இப்படி எடுறா. உள்ளங்கை எது, பின்னங்கை எது? இப்ப கையை சேருங்க, உள்ளங்கை சேருங்க. ஒரு கேப் இருக்கு பாத்தியா? எல்லாம் கல்யாணம் ஆகல இல்ல, இப்பமே பிடிச்சு வச்சுக்க. இதெல்லாம் பாருங்களா தோத்திரையாது நாவாரி வருதுன்னு தெரியல. கொஞ்சமாவது ஆண்டவர் பயந்து பிள்ளையா கட்டுங்க, அப்படின்னா கடைசி வரைக்கும் விச வைக்காமையாவது இருப்பா. வை 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 வை, கல்யாணமா நடக்கட்டு வை. பத்தியானே கேப் இருக்கு பாத்தியா? உள்ளங்கையும் தானே சேரணும். இப்ப நம்ம சேர்த்த இப்படி தானே சேர்ப்போம். இப்படி சேர்த்தப்ப கேப் வந்துல்ல, மாத்திச்சாரு. கரெக்டா சேர்ந்துருச்சுல்லடா. கேப் இருக்கா? அதன் கேப் இல்ல. அதனாலதான் அறிவுள்ள உனக்கு அறிவில்லாதவளை தந்த, அறிவுள்ள அவளுக்கு விவரம் இல்லாத ஒன்ன கொடுத்த. உன்கிட்ட இல்லாதது அவள்கிட்ட இருக்கும், அவள்கிட்ட இல்லாதது உன்கிட்ட இருக்கும். கைகளை உயர்த்தி வரல இல்லையா சொல்லுங்க. இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டா? இனி ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்ல வேண்டியது வராதே. அப்ப யோபு மாதிரி சொல்லலாம இல்ல, எல்லாவற்றுக்காகவும். எல்லாரும் கலது கரத்தை உயர்த்தி சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோத. பிள்ளைகள் பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க போல இருக்கட்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றை தினமதிலும் ஒரு மீட்சு கூட நாமத்தினா தந்தவனின் கிருபைக்காக உமக்கென்றும். ஒரு வாட்டி எந்திரிச்சுட்டு உட்காருமா? ஒரே ஒரு நிமிஷம் எந்திரிச்சுட்டு உட்காருங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீல்ல, உங்களுக்கு போர் அடிக்குதா? போர் அடிக்குதானே? சே எந்திரிங்க. தொடர்ந்து நம்ம இந்த வேதத்தை கவனிச்சு அடுத்த பகுதிக்கு சீக்கிரமா போய் ஜெபம் பண்ணுவோம். ஒரு வாட்டி எந்திரிச்சு கை காலெல்லாம் நல்லா உதறிக்கிடுங்க. கன்வென்ஷன் கூட்டமா இருந்தாலும் இருக்கிறது மனுஷன் தானே இல்லையம்மா? கை காலில் ஒன்று உதறிக்கிடுங்க. ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா. ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாமத்தின் நீரல்லாலங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? சொல்லுங்க. இல்லை வானதூத சேனை மனோகர கீதங்கள் ஆலே போதும். இப்ப சொல்லுங்க. மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாவேர். மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஒன்றே
ஸ்தோத்திரம் செய்தீர் உன்னடியாக்கீர் நாமத்தின் ஆதரவி ஸ்தோத்திரம் செய்தீர் உன்னடியாக்கீர் நாமத்தின் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உட்காருங்க. தேங்க்யூ. ரட்சிப்பை குறித்த காரியத்தில் நாம் ஏற்கனவே படித்த பகுதியில் ஆண்டவர் கிருபையை சார்ந்து கொண்டார், கிரியையை சார்ந்து கொள்ளவில்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு அவர் சொல்லுகிறார், உலகத்தின் மனிதன் பெருமை பாராட்டாதிருக்கும்படி. சரி, தேவனுடைய அழைப்பை குறித்து படிக்கும் பொழுது இந்த உலகம் எவரை வெறுக்குமோ, இந்த உலகம் எவரை வேண்டாம் என்று சொல்லுமோ, இந்த உலகம் யாரை நிராகரிக்குமோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், தனக்கென்றவர் தேர்வு செய்கிறார். அது எதற்கு அப்படி நம்ம படிக்கும் பொழுது அதற்கும் அடுத்த வசனத்தில் அவர் ஒரு காரணத்தை சொல்லுகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. 29ஆம் வசனம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. அவ்வளவுதான். அப்ப ஆண்டவருடைய ஒரு கவனம் என்ன, கவனம் என்ன? ரட்சிப்புக்கு அடுத்த காரியமா இருந்தாலும் சரி, அழைப்புக்கு அடுத்த காரியமா இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஒரு மனுஷன் பெருமை உள்ளவனாக இருக்கக்கூடாது. மாறாக தாழ்மை உள்ளவனாயும் இணக்கம் உள்ளவனாயும் இருக்கும். ஒரு அல்லேலூயா. அதாவது இருக்கிறது என்ற எண்ணம் உள்ளவன் இல்லாதவர்களை குறை சொல்லுவான், இல்லாதவன் யாரையும் பார்த்து குறை சொல்ல நிக்க மாட்டேன். நம்மள்கிட்டயே அது ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன அவன்கிட்ட பேசுறது, குறை சொல்லவே வர மாட்டான். ஏன்? அவன் பலகீனம் அவனுக்கு, அவன் குறைவு அவனுக்கு, அவன் இல்லாய்மை அவனுக்கு. இந்த ஒன்னை நமக்குள்ள உருவாக்குவதற்காகத்தான் சில நேரங்களில் சிலர் அப்படி வச்சிருக்க. ஒரு நாள் உனக்கு பெருமாந்திரப்படாது. ஒரு நாள் அவருக்கு தேவை அவன் கிருபையை சார்ந்து வாழ. இப்போ பலமான ஒரு காரியத்தை தூக்க பாருங்க. ஆண்டவர் யாரை அழைத்த? பலகீனனை அழைக்கிறார். இந்த டேபிள் அவனை தூக்க சொல்றார். அவனுடைய சொந்த பலத்தில் இதை தூக்க அவன் முற்படுகிறான். அவனால முடியாது. இப்ப அவன் என்ன செய்வான்? சார்ந்து கொள்ளுவான். அவ்வளவுதான். அதிகமா நம்ம யாரை சார்ந்து கொள்ளுவோம்? ஆண்டவரே இதை தூக்குவதற்கு பலனே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் இந்த இடத்துல எனக்கு நல்ல ஹெல்த், நல்ல பலமான இருந்தா இந்த இடத்துல நான் ஆண்டவரை சார்ந்து கொள்ள மாட்டேன். இந்த இடத்துல நான் ஞானமானா இருந்தா ஆண்டவரை சார்ந்து கொள்ள மாட்டேன். அப்போ இந்த பலகீனம் என்னை சார்ந்து கொள்ள வைக்குது. அவரை சார்ந்து வாழ்வதுதான் அவருக்கு விருப்பம், எனக்கு எதிர்காலம். அப்ப சில பிரச்சனைகள் மாறாததற்கு காரணம், மரிக்கிறது வரையிலும் ஒருத்தன் ஆண்டவரை சார்ந்து வாழணும். புரியல? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், சரிதான் பாஸ்டர், என் வாழ்க்கை சரியாத்தான் போயிட்டு இருக்கு, என் வாழ்க்கை சரியாத்தான் போயிட்டு இருக்கு, நான் தான் தப்பா யோசிச்சுட்டேன், நான் தான் சில நேரத்தில் தப்பா நினைச்சிட்டேன். நான் அதிகமா ஊழியர்கள் கூடுகையில் இதை சொல்லுவேன். உங்களுக்கு நான் இதை புரியுற மாதிரி சொல்றேனே. நீங்க தூத்துக்குடியில் இது சிட்டி சர்ச் தானையா, சிட்டி சர்ச். கிராமத்திலையும் ஒரு சபை இருக்கு. கிராமத்தில் ஒரு சபை, ரெண்டு சபை, ஒன்னு சிட்டியில ஒன்னு கிராமத்தில். நமக்கு ரெண்டு பாஸ்டர் இருக்கிறாங்க. இவர் நல்லா படிச்சிருக்கார். ஆனா எவ்வளவு படிச்சிருக்கான்னு கேட்க கூட, நல்லா படிச்சிருக்கார். நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுறவன் வை. அவருக்கு படிப்புன்னா என்னன்னே தெரியும். இப்ப நமக்கு கிராமத்திலையும் ஒரு சபை இருக்கு, சிட்டிலையும் ஒரு சபை இருக்கு. நீங்க எல்லாருக்கும் அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர்னு வைங்க. இவங்களை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க?
இவரை எங்க போடுவீங்க? இவரை எங்க போடுவீங்க? ஏன்? இவர் அங்க போய் நின்று இப்படி இருந்தார்னா ஏற்கனவே பாதி கூட்டத்தில் கிளவி தூங்குறான். இவருக்கு நுனி நாட்கள் என்ன வரும்? சில ஆட்களுக்கு கோபம் வந்தாலே அப்படித்தான் வரும். இவரை நீங்க சிட்டியில கொண்டு கிராமத்துல கொண்டு போட்டீங்கன்னா glory to God, Jesus is coming soon, உடனே பாதியில ஒரு சவுண்ட் வரும். எப்பவுமே அவர் பரமேறி விடுவார்கள். அப்படிதானம்மா உண்மை? அப்ப நம்ம யாரை எங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம்? சிந்திங்கம்மா, நான் சிரிக்கிறதுக்கு தான் சொல்றேன். சிரிப்பா பிரசங்கம் பண்ணணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். என்ன எருமை சிரிக்கிறது இல்லை, மனுஷன் மட்டும்தான் சிரிப்பான். அதனால தான் நான் சிரிக்க பிரசங்கிப்பேன். கவனி, இந்த அப்போ நான் ரைட்டு, நல்ல விவரம் உள்ள பாஸ்டர் என்ன செய்வார்? ஏன் நீ இந்த சபையிலே இருந்துக்கோ, நீ கிராமத்துக்கு போ. இவர் என்ன சொல்லுவார்? அவருக்கு அவரை கொண்டு இந்த சபைக்கு போட்டா, பிரியமானவர்கள், இந்த நெத்தோலி மீன் இருக்குல்ல, நெத்தோலி மீன் என்னது? அவருக்கு வேற ஒண்ணு தெரியாது. அவர் கூகுள் இப்படி சொல்லுது, உகாண்டாவில் இப்படி இருக்கிறது, நைஜீரியாவும் தெரியாது, உகாண்டாவும் தெரியாது. அவனுக்கு நெத்தோலி மீனும் தெரியும், சால மீனும் தெரியும், கொஞ்சம் பயிர் கஞ்சி தெரியும், அரிசியும் தெரியும். இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அவன் எந்திரிச்சு, பிரியமானவர்களே, நம்ம இந்த வாழை மரத்தில் கீழே ஒரு மாதிரி வரும், டாக்டர் எழும்பி போயிருவார். வாழையில வருமா? வாழை இல்லடா, எனக்கு கோபம் வரும்ட்டு அவன் பக்கத்து சபைக்கு போயிருவான். இதான உண்மை. சரி, நம்ம படிச்சவனை சிட்டியிலையும் படிக்காதவனை எங்க போடுறோம்? கிராமத்தில் தானே போடுறோம். இப்போ 2 சபை இருக்கு. ஒரு சபை எருசலேம் சபை, இன்னொரு சபை கிராமத்து சபை அப்படின்னு. எருசலேம் சபைக்கு பாஸ்டர் யாரு? எருசலேம் சபைக்கு பைபிள்ல சபைக்கு பாஸ்டர் யார்? எருசலேம் சபைக்கு பாஸ்டர் யாரு? பேதுரு. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வெளி தேசங்களில் போய் ஊழியம் செய்தது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். இதுல யாரு படிச்சது, யாரு படிக்காதவர்? பவுல் படிச்சவர், அவருக்கு கிராமத்துல ஊழியம். பேதுரு படிக்காதவர், அவருக்கு சிட்டியில ஊழியம். உன் நினைவுகள் என் நினைவுகள், உன் வழிகள் என் வழிகள். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நம் நினைவுகளுக்கும் ஆண்டவருடைய நினைவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரியே அவர் நினைச்சா அவர் எங்க தேவனா இருக்க முடியும்? உன் கூட பள்ளிக்கூடத்துக்குள்ள வரணும். நான் நினைச்ச மாதிரியே நடக்கலன்னா அவர் தெய்வம். நினைச்ச மாதிரியே நடக்கிறான்னா நம்ம பஞ்சாயத்து பிரசிடன்ட் அர்த்தம். நான் சொல்றது புரியுதா அம்மா? அதுதான் ஆண்டவர் நேர வித்தியாசமா செய்யறார். இப்ப ஒண்ணு கவனிங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பவுலுக்கு ரொம்ப அறிவு இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுவார். பேதுரு பவுலின் நிருபங்கள் கருகலானவை அப்படின்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பேற்பட்ட பேதுருவுக்கே இவருக்கு எழுத்து என்ன செய்யல, புரியல, மண்டையில யாரல. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அவருடைய எழுத்துக்கள் எப்படிப்பட்டவை? கருகலானவை என்றார். இந்த பேதுருவை சிட்டியில போட்டிருக்கார், பவுல கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் அனுப்புறார். நாளைக்கு பவுலுக்கு ஒரு கிராமத்துல ஊழியம். இவருக்கு இங்கிலீஷ் தெரியும், எல்லா லாங்குவேஜ் தெரியும், இறையியல் அத்துப்படி தியாலஜி. அவர் எழும்பி நின்று வானத்தின் இடையில், அந்த மகிமையின் இடையில் குளோரின்னு எல்லாம் சொல்லும்போ டைசி தூங்கிடுவா. அப்ப இவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவரே, படிச்சதை வச்சு என்னால ஊழியம் செய்ய. ராத்திரி எல்லாம் பவுல் என்ன செய்வார்? இந்த கிழவிகளுக்கு ஜோம் பண்ண, இந்த கிழவிகளுக்கு பிரசங்கம் பண்ண எனக்கு கிருபை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். சரி, இப்ப பேதுரு எங்க ஊழியம் செய்யறார்? சிட்டியில ஊழியம் செய்யறார். இவர் எந்திரிச்சு சால மீன் 2 மணி மீன் சொல்லுமா, கூலி மீன், வாழையா வாழை. ஏன்னா இவர் மீன் பிடிக்கிறவர் இல்லையா. இவன் தெரிஞ்ச அந்த வாழையினுடைய வாழை நீங்க பாத்தீங்கன்னா இவருக்கு விளக்கம் இப்படித்தான் இருக்கும். அப்ப இவர் எழுப்பி நின்று பிரசங்கம் பண்ணும். முன்னால கேட்கறது யாரு? டாக்டர் கேட்பான், கலெக்டர் கேட்பான், பிரபு கேட்பான். அவனுக்கு எரிச்சலா வரும், என்ன இவன் ஒரு மாதிரி பேசுறான்.
இப்ப இவர் ராத்திரி எல்லாம் என்ன சொல்ல, ஆண்டவரே படிச்சவனா வருவாயா, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர் என்ன சொல்லுவார், கிளவியா வருவா சுவாமி, என்ன பயன்படுத்துங்க. அப்ப ரெண்டு பேருக்கு வாயிலையும் ஒரே வார்த்தை வருகிறது, என்னை, எனக்கு கிருபை, எனக்கு கிருபை, என் குடும்பத்துக்கு கிருபை, என் பிள்ளைகளுக்கு கிருபை. இந்த ரெண்டு பேருடைய வாயில் ஒரு வார்த்தை வருவதற்கு காரணம் என்ன? இவர்களுக்குள் இருக்கிற பலகீனம், இவர்களுக்குள் இருக்கிற இயலாமை, இவர்களுக்குள் இருக்கிற இல்லாய்மை. இன்னைக்கு நான் சொல்றேன், இல்லாய்மை இருக்கிறது வரையிலும் கிருபை விலகாது. என்னை கர்த்தரை சார்ந்து கொள்ளுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இந்த ரெண்டும் நடைபெறுவர். ஏன் ரட்சிப்பை ஆண்டவர் கிரியையை சார்ந்து செயல்படுத்தாமல் கிருபையை சார்ந்து செயல்படுத்தினார் என்றால் மனிதன் பெருமை பாராட்டக்கூடாது என்பதற்காக. ரெண்டு, உள்ளவர்கள் அநேகர் இருக்க இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டு தம்முடைய மகிமையான தரிசனத்தை, அழைப்பை, கிருபையை, அபிஷேகத்தை, ரட்சிப்பை, தரிசனத்தை கொடுக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? ஒருவனும் அமை பெருமை பாராட்டாதிருக்கும்படி கிருபையை சார்ந்து கொள்ள. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ராத்திரி வேளை தைரியமா சொல்லலாம், என் மேல கிருபையாயிரும் ஆண்டவரே. சொல்லுங்க அந்த வார்த்தை, கிருபையாயிரும். ஒரு முறை கூட சொல்லுங்க, கிருபையாயிரும். என்ன சத்தமா சொல்லுங்க, கிருபையாயிரும். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிற்கு பின்னால ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது புலனாகி விடுகிறது. ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிற்கு பின்னால தேவ கிருபை உன் குடும்பத்தில் இருக்கிறது நிரூபிக்கப்பட்டு விடுகிறது. இதுவரை வந்தே கிருபை, இப்ப நிக்கிறேன் கிருபை, இனிமே கிருபை. சிலர் என்ன சொல்றான், இனி என்ன நடக்கும்னு தெரியலையே, இனி என்ன ஆகும்னு தெரியலையே, இனி என்ன செய்ய போறோம் தெரியலையே, இந்த ஊழியத்தை எப்படி செய்ய போறோம்னு தெரியலையே. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் வந்தது தெரியுமா? இதுவரை எப்படி நிக்கிறீங்கன்னு தெரியுமா? அத மாதிரி இனியும் நிப்பிய. அல்லேலூயா. சில ஆட்கள் சொன்னா, பாஸ்டர் என் பிள்ளை கல்யாணம் எப்படி நடந்துன்னே, இந்த 3 வருஷம் கோல்ஸ் எப்படி முடிச்சோம்னே தெரியல. 10 வருஷம் ஊழியம் செய்துட்டேன் பாஸ்டர், இந்த 10 வருஷம் ஊழியத்தையும் எப்படி செய்தோம்னே. உண்மைதானா? 17 இட்லியை தின்னுட்டு உள்ள எப்படி போச்சுன்னே தெரியல. இது சிலருடைய எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் சொல்லும்போது அதையும் சொல்லணும் இல்லாமா? இப்ப நிறைய பேருடைய குடும்பம், நான் சொல்லுவையா, 28 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில், 28 ஆண்டுகள். இன்னைக்கு யோசித்தாலும் எப்படி வந்தோம் தெரியல. இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கிறோமே, இன்னைக்கு எப்படி வந்தோம் தெரியல. ஆனா 28 வருஷம் நேற்று கழித்த நாட்களை போல இருக்கிறது. நிழலுக்கு ஒப்பனையா எவ்வளவு பாடுகள், நெருக்க, சவால்கள், இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு நிக்கிறோம். நம்மளா இருந்திருந்தா ஓஞ்சிருப்போம். கிருபை நடத்தினதால தான் நிக்கிறோம். ஓஞ்சிருப்போம், காணாம போயிருக்க நம்ம குடும்பம். இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னை ஏன் அப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? நீ அறியாத வழியில் உன்னை நடத்தும்படி என் கிருபைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பதற்காக. இன்னைக்கு ராத்திரி வேளை எத்தனை பேர் சொல்ல முடியும், கிருபையாயிரும் ஆண்டவரே? சொல்லுங்க அந்த வார்த்தை, கிருபையாயிரும். சத்தமா சொல்லுங்க, கிருபையாயிரும். ஒரு முறை கூட கிருபையாயிரும். ஒரே ஒரு வசனம் கூட நம்ம ஜோம் பண்ணிட்டு போயிரும். மணி என்ன ஆயிட்டு? நேரம் சரியாக 9:25. ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி இன்னைக்கு ஜோம் பண்ணி அனுப்புவோம். நாளைக்கு ரட்சிப்பின் பிரதிபலிப்பை படிப்போம். எல்லாம் படிக்க முடியாது, ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. நீங்க 100 வார்த்தை பேசுறீங்கன்னா அதுல ஒரு 30 வார்த்தை கிருபையை சார்ந்ததா இருக்கட்டும். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. நீங்க 100 வார்த்தை ஜெபத்துல பயன்படுத்துறீங்கன்னா அதுல 30 வார்த்தை கிருபையை சார்ந்த வார்த்தையா இருக்கு. அதுதான் சரி. இல்லைன்னா நம்ம நின்றுகிட மாட்டோம். அதை குறித்து படிக்கணும்னா இன்னும் நிறைய படிக்கலாம், வேணாம். என்ன, உங்க ஜெபத்தில் அதை எப்பவுமே பயன்படுத்த. அதாவது இன்னைக்கு தானே நம்ம வெளிப்படையான சன்னியாசிகள் இருந்த காலங்களை நீ கவனிச்சிருக்க.
சன்னியாசிகள். நான் ஒரு சிலரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க அல்ல ஒருவரை குறித்து எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. கிருபையே 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 கிருபை, இதே சொல்லிட்டு இருப்பாங்க. யாக்கோபுரத்தில் ஒரு ஐயா இருந்திருக்கார். அவர் எப்பொழுதும் கல்வாரியே 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 கல்வாரி இப்படியே சொல்லிட்டு இருப்பார். அவங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாதுல்லம்மா. இன்னைக்கு நமக்கு இந்த சபையை விட்ட இன்னொரு சபை, ஜான்சன் பாஸ்டரை விட்ட இன்னொரு பாஸ்டர், இந்த ஊழியரை விட்ட இன்னொரு ஊழியர், இந்த இடம் விட்ட இன்னொரு இடம் நமக்கு இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு தெரியாது இல்லம்மா. ஒரே நம்பிக்கை யாருதான்? ஒரே நம்பிக்கை ஆண்டவர் மட்டும்தானே. இன்னைக்கு இதை விட்ட வீடு இருக்கு. அவங்களுக்கு அன்னைக்கு தலை சாக்கிய இடம் இல்லாம எல்லாம் நம்பிக்கையற்று நடந்தார்கள், மரத்தடியில படுத்தாங்க. அப்ப அன்னைக்கு அவர்களுடைய சார்ந்து கொள்ளுகிற ஒரே வழி கிருபை என்கிற வார்த்தை தானே. அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், அவர்கள் கிருபைன்னு கூப்பிட்டதுனாலதான் இன்னைக்கு அவர்களுடைய தலைமுறை இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். அல்லேலூயா. எனக்கு மறக்க முடியாது, எங்க அப்பா ஊழியம் செய்தப்போ ஒரு ஐயா வந்திருந்தார். 3 நாள் மீட்டிங் வந்திருந்தார். அப்ப எங்க சர்ச்சுக்கு கொஞ்சம் கீழே ஒரு 2 குளம் இருக்கு. ஒரே குளம் தான், அதை 2 ஆக்கி போட்டாங்க. அது அன்னத்தான் குளம் பாரு. அந்த ரொம்ப சின்ன வயசு நான். அப்ப அந்த ஐயா குளிக்க போவார். எப்படி தெரியுமா ஐயா? 3 நாள் மீட்டிங் வந்திருக்கார். ஒரு வேட்டி சட்டை தான், ஒரு வேட்டி சட்டை. குளிக்க போயிட்டு அவர் டவலை கட்டிக்கிட்டு அந்த வேட்டியும் சட்டையும் தோச்சு இவர் டெய்லி இந்த காத்து பயங்கரமா அடிக்கும், 2 ஓரத்தையும் இப்படி பிடிச்சிட்டு நிற்பார். எதுக்கு? சாயங்காலம் மீட்டிங் பேசணும்னா அவர் காய போட்டு தான் மேடைக்கு வரணும். இன்னைக்கு நமக்கு எது உடுக்கணும், எதை சூஸ் பண்ணுங்கிறதே டென்ஷனா இருக்கு. 50 சட்டை இருக்கு, 60 சட்டை இருக்கு, 100 சாரி இருக்கு, 60 சாரி இருக்கு. நம்ம போய் நின்று எதை உடுக்கணுங்கிறது நமக்கு இல்லையங்கிற, அவங்களுக்கு இல்லைங்கிற கவலை, நமக்கு இதுல எதை சூஸ் பண்ணுங்கிறதுக்கு பெரிய டென்ஷன். அன்னைக்கு அவங்க அப்படியெல்லாம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவருடைய தலைமுறைகள் இன்னைக்கு தெய்வ கிருபையில நம்ம நல்லா இருக்கோம். அந்த நிலைமை இல்லைன்னே. ஆமாவா? இல்ல, அந்த நிலைமை இல்ல. அவர்களுடைய வடித்த கண்ணீர் தான். அடிக்கடி இதை சொல்லுவேன். அவங்க அப்படி நிற்கும் பொழுது, ஆண்டவரே என் தலைமுறைகளுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, என் பின்காமிகளுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, எனக்கு பிறகு இந்த ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, எங்களுக்கு பின்னால வருகிற பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு அவங்க அழுததுனாலதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நல்ல வஸ்திரம் உடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு வரும் பொழுது பெருமையா வராது, உள்ள தேவனுடைய அன்பு உள்ள வருது, தேவ கிருபை உள்ள. 3வது ஒரே ஒரு பகுதியை மட்டும் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க, போயிருவோம். உங்களுக்கு நேரமாகுதோ இல்லை, எனக்கு நேரமாகுது. எல்லாரும் விட நான் தான் ரொம்ப தூரம் போலும் போல. எபேசியர் 2ஆம் அதிகாரம் தம்பிமா 6வது வசனத்தை படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. எப்படிமா? வருங்காலங்களில் விளங்க என்ன? மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை, மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த வார்த்தை சொல்றார், வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக. அப்ப இந்த வார்த்தையை நீங்க கேட்கணும். இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை, எனக்கு எதிர்காலம் உண்டா பாஸ்டர். தெளிவா இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், தெளிவா ஒரு தேவ பிள்ளைக்கு சொல்லுகிறேன், ரட்சிப்பு ஒரு வீட்டுக்குள் வருமானால் கடந்த காலம் நிகழ்காலத்தோடு முடிவதில்லை, ஒரு வருங்காலம் உண்டு என்பதை நீ மறக்காத. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரியுதானே? அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனையே எதிர்காலம் தானே. நம்முடைய பிரச்சனையே எதிர்காலம் தானே. நாளைக்கு என்ன செய்வோம் ஆண்டவரே, நாளைக்கு என் பிள்ளைகள் என்ன செய்யும் ஆண்டவரே, என் குடும்பம் என்ன செய்ய போகுது. பைபிள் சொல்லுது, ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பு வரும் பொழுது இன்னொன்னு உள்ள வருது. என்ன வந்துருது? வரும் காலங்கள், வரும் காலங்கள். அப்போ எதிர்காலம் என்பது வந்து விடுகிறது.
அப்ப அழிந்தும் இப்போ இந்த இடத்தை சொல்லும்போது எனக்கு இன்னொரு வார்த்தை நினைவுக்கு வருகிறது. எலியா சொல்லுகிறார் போதும் முடிஞ்சிருச்சு என்ற. ஆண்டவர் சொல்லுக இல்ல உனக்கு எதிர்காலம் இருக்குன்ற. அப்ப ஆண்டவர் ஒரு இடத்துல என்றாயிட்டாலே அந்த இடத்துல ஒரு எதிர்காலம் உண்டு. அந்த குடும்பத்திற்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம். இன்னைக்கு ராத்திரி சொல்றேம்மா, ரட்சிப்பு ஒரு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த வீட்டுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஒரு வீட்டுக்கு எதிர்காலம். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரும் பொழுது எதிர்காலத்தை கொண்டுதான் வரும். எதிர்காலத்தை கொண்டுதான் வரும். எதிர்காலத்தை கொண்டுதான் வரும். இந்த இடத்தில் இருக்கிற அநேக தெய்வ மக்களை ஒன்று கவனிச்சு பாருங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுக்கும் பொழுது எதிர்காலம் என்ற வார்த்தைக்கு கேள்விக்குறியோடு புறப்பட்டவர்கள் பலரும் இருக்காங்க. இன்னைக்கும் சில குடும்பங்கள் நிற்குதுன்னா இந்த ரட்சிப்பு வீட்டுக்குள்ள வந்த பொழுது அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் எனக்குரிய எதிர்காலத்தையும் அது கொண்டுத்தான் வந்துச்சு. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன? பாஸ்டர், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய எதிர்காலம், விசுவாசத்திற்குள்ளே வந்தால் பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தால் பிள்ளைகளுடைய எதிர்காலம். உலகத்துல நீ இருக்கிறத விட மகிமையா இருக்கும் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம். அனுபவித்தவர்கள் உண்டானால் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அப்புறம் எதிர்காலம், ரட்சிப்பு வரும் பொழுது எதிர்காலம். ஏறத்தாழ 28 ஆண்டுகளாய் சபை போதகராயிருக்க ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். என் சபைக்குள் இந்த வேதத்தை எடுத்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதிர்காலம் என்கிற ஒரு வார்த்தையை இழந்துதான் வந்திருக்காங்க. இன்னைக்கு என் முன்னே இருக்கிற என் அன்பு மக்கள் எதிர்காலத்தில் மகிமையாய் இருப்பதற்கு காரணம் ரட்சிப்பு என்கிற ஒன்று அந்த வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான். அல்லேலூயா. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு வஸ்திரத்திற்கு ஒரு மாற்று வஸ்திரம் இல்லாதவன், தன் பிள்ளைகளுக்கு முன்னே ஒரு நேர உணவு வைக்க முடியாதவன், எல்லாவற்றையும் விற்று தரித்திரமை கடன் அடைத்து விட்டு நடுத்தருவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்த எத்தனையோ குடும்பங்கள் லைவ்ல என் பிள்ளைகள் பார்க்கத்தானே செய்து. அவன் எப்படி வந்தான்னு அவனுக்கு தெரியுமே. படுத்த படுக்கையா இனி ஒரு நாளும் சூரிய வெளிச்சத்தை பார்க்க மாட்டேன் என்று பல வருஷமாய் அறைக்குள் ஆமென் கட்டிலும் கையுமாய் இருந்த பலரையும் சூரிய வெளிச்சம் பார்க்க வைத்தவர் ஆண்டவர். எதிர்காலம் உண்டு, எதிர்காலம் உண்டு. ரட்சிப்பு வரும் பொழுது அது எதை கொண்டு வரும்? சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுமா, சத்தமா சொல்லுமா. எனக்கு எதிர்காலம், என் ஊழியத்துக்கு எதிர்காலம், என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம், என் குடும்பத்துக்கு எதிர்காலம், என் விசுவாசிக்கு எதிர்காலம், என் தொழிலுக்கு ஒரு எதிர்காலம், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிர்காலம், என் ஊழியத்தில் எதிர்காலம். நான் நம்புறேன். அல்லேலூயா. ஒன்னு சொல்றேன், என்னை ஆண்டவர் ரட்சித்த பொழுது, ஊழியத்திற்கு அழைத்த பொழுது ஒண்ணுமே இல்லாம வெறும் கையனாத்தா வந்தேன். ஒண்ணுமே இல்லை, ஒரு பேண்ட் 2 சட்டை, ஒண்ணுமே இல்லை, ஒரு பைபிள். அன்னைக்கு தெரியாதுன்னு ரட்சிப்பு உள்ள வரும்போது எதிர்காலத்தை எடுத்துட்டு தான் வரணும். அதான பைபிள் சொல்லுது, என்னில் அன்பு கூறுவர்களுக்கு தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது ஒரு கண், காதுகள் கேட்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை அப்படின்ட்டார். நமக்கு அன்னைக்கு தெரியாது இல்லனே. ஆண்டவருக்காக ஒரு மனுஷன் இறங்கி வந்தா அவனுக்கு ஒரு எதிர்காலம் உண்டியா? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட அவனுக்கு எதிர்காலம் உண்டியா? ஒரு குடும்பம் இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தால் எதிர்காலம் உண்டு. தெரியல அன்னைக்கு. ஏதோ ஆண்டவர் அழைத்தார், வந்தோம். ஆனா என்னைக்கு ஆண்டவருக்கென்று தன்னை பூரணமா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேனோ, நாளுக்கு நாள் என் வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பித்தது. துளிர்க்க ஆரம்பித்தது. ஆமா, துளிர்க்க ஆரம்பித்தது. டே பை டே. வெறும் உண்மையா சொல்ல போனா 2 ரூபாய் 25 காசு இல்லாததுனால
10.5 கிலோமீட்டர் நடந்து போய் கூட்டத்தை நடத்திட்டு 10.5 கிலோமீட்டர் வெறுங்கால நடந்து வந்து ஒரு நாள் 21 கிலோமீட்டர். நிறைய பிள்ளைகள் நடந்திருப்பீங்க, உங்களை நான் வாழ்த்துறேன். வாரத்துக்கு 4 நாள் நடப்பேன். 84 கிலோமீட்டர் நடப்பேன் ஒரு வாரம். அன்னைக்கு ரட்சிப்பு இருந்துச்சு, எதிர்காலம் இல்லை. ஆனா எனக்கு அன்னைக்கு தெரியல, ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் அவனுக்கு எதிர்காலம் வரும் என்று. என் அன்பு தம்பி, இதுவரையிலும் ரட்சிக்கப்பட உங்களை அர்ப்பணிக்கவில்லையா? ஞானஸ்நானம் பெறுவதற்கு உங்களை அர்ப்பணிக்கவில்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிக்கவில்லையா? இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ரட்சிப்பு வரும் பொழுது தேவனுடைய அன்பின் வளையத்திற்குள் நாம் வருகிறோம். ரட்சிப்பு வரும் பொழுது தேவனுடைய கிருபையின் வளையத்திற்குள் வருகிறோம். ஒரு மனிதனின் ரட்சிப்பு வரும் பொழுது அது அவனுக்கு எதிர்காலத்தை கொண்டு வருகிறது. கைகளை உயர்த்தி வரலேலுயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆமீன் ஆர்ப்பரிப்பாக சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறதினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன உண்டு? எதிர்காலம், 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 எதிர்காலம். அல்லேலூயா. அவர் எழும்பி நில்லுங்க. அழைக்கப்பட்ட அபிரகாமுக்கு ஒரு எதிர்காலம் இருந்துச்சு, அவருடைய பிள்ளை ஈசாக்குக்கு ஒரு எதிர்காலம் இருந்துச்சு, பாபிலோனில தானியேலுக்கு ஒரு எதிர்காலம் இருந்துச்சு, யோசேப்புக்கு எகிப்தில ஒரு எதிர்காலம் இருந்துச்சு, எல்லாவற்றையும் விட்டு வந்த பேதுருவுக்கு ஊழியத்தில் ஒரு எதிர்காலம் இருந்துச்சு. இவங்களை யாருமே கர்த்தர் கைவிடல. நம்மளை மட்டும் கைவிட்டுருவாரான்னு, நம்மளை மட்டும் கைவிட்டுருவாரான்னு. இன்றைக்கு ராத்திரியில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தைரியமா சொல்லலாம், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. சொல்லுங்க அந்த வார்த்தை, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமென். உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால். இந்த வார்த்தை அந்த அந்த சங்கீதத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உன் பக்கத்தில் 1000 பக்கத்தில் 10,000 10,000 அப்படின்னு அர்த்தம். 10,000 பேர் தான் நின்னா, 10,000 தான் நின்னுச்சு, 10,000 செத்து போச்சு. 10,000 அந்த வார்த்தை படிக்கணும். 1000 பேர் இருந்தா 100 பேர் செத்தான், 900 தப்பிச்சு. அப்படி கிடையாது, 10,000 தான் இருந்துச்சு, 10,000 செத்துச்சு. என் பக்கத்தில் நின்ன 10,000 விழுந்தாலும் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அது உன்னை உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி சுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி ஒரு கணம் ஆவியில் நிரம்பி தேவனை ஆராதித்தீர்கள் என்றால் இன்றைக்கு ராத்திரியில் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பை உன் குடும்பத்திலே கட்டளையிடுவே. உடரப திரிவின பௌசி, உடரப திரிவின பௌசி அந்தரபரி பலபக்கத்துன, உடரப திரிவின பௌசி அந்தரபர பலபக்கத்துன. ஜீசஸ், ஹல்லேலூயா. அதனாலதான் ரட்சிப்பை குறித்த அறிவு வேணும். யூதா சொல்றார், அவரை வெளியரங்கமாய் உங்களுக்கு எழுதுவதிலே கரிசனை கொண்டேன் என்றார். இன்னைக்கு ராத்திரி வேளையில் இதுவரையில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்றேன், ரட்சிப்பை அல்லல் தட்டக்கூடாது. இன்னைக்கு ராத்திரியில் அன்னைக்கு எருசலேமை பார்த்து சொன்னவர் சொல்றார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு. நாளைக்கு ஞானஸ்நான கூட்டம் இருக்கு, எடுத்துக்கலாம். நாளைக்கு இருக்கு, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இன்னும் காலம் தள்ளாதே. ரட்சிப்பு வரும் பொழுது அன்பை கொண்டு வரும், கிருபையை கொண்டு வரும், எதிர்காலத்தை கொண்டு வரும். ஏமா ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கனே. அப்ப தைரியமா சொல்லுங்க, இந்த 3 உங்க வீட்டுல இருக்குன்றேன். என்ன இருக்கு? ஆண்டவருடைய அன்பு இருக்கு, தேவ கிருபை இருக்கு, எதிர்காலம் இருக்கு. யார் என்ன சொன்ன? என் வீட்டுல 3 இருக்கு. தைரியமா சொல்லு, என் வீட்டுல அந்த 3 இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? அன்பு இருக்கு, கிருபை இருக்கு, எதிர்காலம்.
அப்ப இப்ப தைரியமா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் நல்லா தான் இருப்பேன். எவன் எந்த ஆள போனாலும் சரி நான் நல்லா தான் இருப்பேன். எவன் எந்த ஆள போனாலும் சரி நான் நல்லா தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? ரட்சிப்பு என் வீட்டுக்குள்ள இருக்கு. ரட்சிப்பு என் வீட்டுக்குள்ள இருக்கு. நான் நல்லா இருப்பேன். சொல்லுமா, நான் நல்லா இருப்போம். அக்கா தங்கச்சி பக்கத்தில் நிக்கிறீங்களா? அப்பா பிள்ளை பிள்ளை அம்மா பிள்ளை பக்கத்தில் நிக்கிறீங்களா? இப்ப சொல்லு, நீ நல்லா தான் இருப்ப. நல்லா தான் இருப்ப. ஏன் நல்லா இருக்கியா? ரட்சிக்கப்பட்டியாடா? கருப்பா இருந்தால் நீ நல்லா தாமடா இருப்பா. அல்லேலூயா. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகினா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். கண்ணீரை காண்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உனக்கு எதிர்காலம் இல்லை என்று சொன்ன சில வல்லமைகள் இன்னைக்கு ராஜ்யம் கைகிறது. துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் அப்படியே அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆமென் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு ராத்திரியில் சில குடும்பங்களில் எதிர்காலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை
தேவனுடைய எதிர்காலம். சில குடும்பங்களை பார்த்து இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், பயந்து போய் இருக்கிறேன், கலங்கி கொண்டிருக்கிறார், சோர்ந்து போய் நிற்கிறேன். உன் அறையை கட்டு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எப்பொழுது ரட்சிப்பு உனக்குள்ளே வந்ததோ அப்பொழுது எதிர்காலம் வந்தது. எதிர்காலம் வந்தது. இன்னைக்கு ராத்திரி கத்த சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு எதிர்காலத்தை கட்டாயிடுகிறார். தடை விலகுகிறது, தடை விலகுகிறது, பயம் விலகுகிறது, பயம் விலகுகிறது, கலக்கம் விலகுகிறது, சோர்வு விலகுகிறது, தடை விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி எதிர்காலத்தை குறித்த பயம் உன்னை விட்டு விலகுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சிலரை கரத்தை பிடித்து கரை கடக்க பண்ண போகிறார், கரையை கடக்க பண்ண போகிறார், கரை சேர பண்ண போகிறார். சில பிரச்சனைகள் மாறுகிறது. சில குடும்பங்களிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது. உடரபதிரிபிரபௌசியாம் தரபரபகுதிரிபியாம்